ஏ கஹாசே ஆகயா? என்னையா என்னையா கேட்கிறார் அப்பா? எனக்கு அழைப்பிதழ் அனுப்பியது அப்பாவுக்கு தெரியாதா? தெரிந்திருந்தால் இவன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்பாரா? அம்மா நந்தினி கொடுத்த வரவேற்பை பார்த்து அப்பாவின் சம்மதத்தின் பேரில்தான் எல்லாம் நடக்கிறது என்று மகிழ்ந்து போனேனே. அவையெல்லாம் பொய்யா? ராம்குமாரின் நெஞ்சம் வலித்தது. மஞ்சரியின் சப்த நாடிகளும் ஒடுங்கி போய்விட்டன. அண்ணா அண்ணா என்று நந்தினி ஏங்கினது பொறுக்க மாட்டாமல் ராம்குமாருக்கு அழைப்பிதழ் அனுப்ப அவள் சம்மதித்தாள். இன்று ராம் அவள் இதயதாபத்தை புரிந்து கொண்டவனாய் குடும்பத்துடன் வந்து இறங்கினதும் நிஜமாகவே பூரித்து போனாள். கணவன் இல்லாத சமயத்தில் அவன் வந்ததும் சௌகரியமாய் போயிற்று. பராத்துடன் கணவர் வருவார். அத்தனை ஜனங்கள் நடுவில் வாயை திறந்து கத்த முடியாது. எல்லாம் முடிந்து இரவு படுத்து எழுந்தால் கோபம் சற்று தணிந்துவிடும். காலை பொழுதுக்குள் அவர் காலில் விழுந்து கெஞ்சி சரி கட்டி விடலாம். அப்படியும் சரிப்பட்டு வரவில்லை என்றால் உங்க முகத்துக்கு எதிர அவனோ அவன் மனைவியோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்று மன்றாடினால் அவர் மனது இளகாமலா போகும்? என்ன இருந்தாலும் பெற்றவர் தானே என்றெல்லாம் தனக்குத்தானே ஒத்திகை செய்து கொண்டு கணவனை எதிர்நோக்க தயாராகி கொண்டிருந்த மஞ்சரியின் ஆசைகள் எல்லாம் மணலில் கட்டின வீடு மாதிரி சரிந்து விழுந்த போது அவளை பயமும் நடுக்கமுமே பற்றி கொண்டன. இவர் எப்படி இங்கு வந்தார்? மாப்பிள்ளை அழைப்புடன் இருக்க வேண்டிய இவருக்கு ராம் வந்த விஷயம் எப்படி தெரிந்தது? கணவரின் தலைக்கு பின்னால் தெரிந்த இளைய மகன் வினோதும் பெண் வீணாவும் தங்கள் கண்களில் துவேஷம் தாண்டவமாட நின்றிருப்பதை பார்த்ததுமே சர்மாவின் இத்தனை கோபத்திற்கு இவர்கள் தூபம் போட்டிருப்பதே காரணம் என்று புரிந்து போயிற்று. மஞ்சரி, இவன் எங்கிருந்து வந்தான்? யார கேட்டுன்னு வந்தான்? வாசக்கதவு திறந்திருந்தா எந்த நாய் வேணும்னாலும் உள்ள நுழைஞ்சிடறதா? மஞ்சரி, சவுக்கடி கொடுப்பது போல பேசினார் தயாள் சர்மா. சுனோ ஜி சுனோ. தட்டு தடுமாறிக்கொண்டு மஞ்சரி பேச முனைந்தாலும் அவளால் மேற்கொண்டு பேச இயலவில்லை. எல்லோரும் மௌனிகளாய் இருந்தால் எப்படி? யாராவது ஏதாவது சமாதானம் சொல்ல வேண்டாமா என்று நினைத்தவளாய் சட்டென்று தலைப்பினால் தன் தலையை போர்த்தி கொண்டாள் சீதா. அப்பா, நாங்க பண்ண தவிர பெரியவங்களான நீங்க மன்னிச்சு எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. மெல்லிய குரலில் பேசிவிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்ய ஓரிரு அடிகள் முன்னால் வந்தாள். அவர்கள் வழக்கப்படி தலையை போர்த்தி கொண்டு கால்களை பவ்யமாக வணங்க வந்த மருமகளை கண்டு எப்பேற்பட்ட கல் நெஞ்சுக்காரன் கூட அந்த கணத்தில் நெகிழ்ந்திருப்பான். ஆனால் தயாள் சர்மா என்ன செய்தார்? என்ன நினைத்தார்? மகனை மயக்கின நாடகக்காரி தன்னையும் மயக்க நாடகம் போடுகிறாள் என்றே நினைத்தார். நினைத்தவருக்கு கோபம் பற்றி கொண்டு எழ, சிச்சி, நாய் நாய், மஞ்சரி, கண்டவங்க என்கிட்ட நெருங்கி வந்தா இங்கு ஒரு கொலை விழும் என்று ஆர்ப்பரித்தார். குன்றி போனான் ராம்குமார். விக்கித்து போனாள் சீதா. என்ன மனுஷர் இவர்! பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்று பதறிய ராம்குமார், நாங்க ஒண்ணும் விதி கெட்டு இங்க வரல, அழையாத வீட்டுல நுழைய எங்களுக்கு ஒண்ணும் தலைவதி இல்ல என்று சீறிய போது குறுக்கிட்டார் அவன் தந்தை. அப்போ இவனுக்கு அழைப்பு போயிருக்கா? சொல்லு மஞ்சரி. அவமானத்துக்கு மேல் அவமானம் இடிகளாய் விழுந்த அந்த நேரத்திலும் நிலைமையை யதார்த்த உணர்வில் புரிந்து கொண்டவள் சீதாதான். கோபத்தில் கணவன் இன்னும் ஏதாவது பேசிவிட போகிறாரே என்ற துடிப்பில் அருகில் இருந்த அவன் கையை பற்றி தமிழில் காட்டிக்காதீங்க என்று கெஞ்சினாள். அந்த ஒரு வார்த்தையில் அழைப்பு வந்ததை பற்றி சொல்லி உங்கள் தாயையும் தங்கையும் அவருடைய கோபத்துக்கு உள்ளாக்காதீர்கள் என்ற கெஞ்சல் பரிபூரணமாய் ஒலிக்கவே அடங்கி போனான் ராம்குமார். ஏதோ மகன் பேச வந்ததையும் சீதா தடுத்ததையும் கண்ட தயாள் சர்மாவுக்கு தன்னை பற்றித்தான் அவள் ஏதோ கோள் மூட்டுகிறாள் என்று தோன்றவே பிசாசு போல உக்கிரமாய் கத்தினார். மகனையும் மருமகளையும் தருணமாய் மதித்ததால் அவர்களை ஏறிட்டு பார்க்காமல் ஒரு வார்த்தையும் நேராய் அவர்களுடன் பேசாமல் மனைவியை பார்த்தே வாயில் வந்ததை சொல்லி கத்தினார். கடைசியாய் உசே கஹோ கி உஸ் லோண்டியேகோ லேக்கே சலே ஜாயே நஹி தோ ஏ ஷாதி நஹி ஹோகி. அவன் அந்த நடத்த கட்டவள் அழைச்சின் வெளியே போலன்னா இந்த கல்யாணம் நடக்காது என்றும் மஞ்சரியின் தோள்களை பிடித்து உலுக்கிய வண்ணம் கூறினார். கண்களில் மாலை மாலையாய் நீர் வழிய அவர் கால்களில் பொத்தென்று விழுந்தாள் மஞ்சரி. சுனியே, துமாரி பேட் பர்த்தி ஹூ. சுனியே, உங்க கால்களை புடிச்சுக்கிறேன், கெஞ்சுறேன், கொஞ்சம் கேளுங்க. விக்கி விக்கி அழுது கொண்டே கதறிய மனைவியை துளியும் லட்சியம் செய்யாத சர்மா தன் கடைசி மகளை நோக்கினார். நந்தினி, உன் மாப்பிள வந்துகிட்டு இருக்கான். அவனை வரவேற்கணுமா இல்ல இப்படியே திருப்பி அனுப்பணுமான்னு எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ள தெரியணும், புரியுதா என்றும் ஆத்திரம் கொண்டு பேசினார். ராம்குமாருக்கு எல்லாம் கசந்து போயிற்று. நிறைமாத கர்ப்பிணியாய் முகம் வெளுக்க மனதில் பட்ட காயத்தின் வலி தாங்காமல் துடிக்கும் அன்பு மனைவியை வலிக்கு போகும் ஆடு போல நடுங்கும் மகளையும் பார்த்தான். அவனுக்கும் எல்லாம் வெறுத்து போயிற்று. அம்மா நந்தினியின் அழுகையை தவிர பயங்கரமாய் ஒலித்த அமைதியை கிழித்து கொண்டு பேசினான் அவன். புறப்படு சீதா,
11 வருஷங்கள் முன்னாலேயே அந்த பந்தபாசத்தை திரும்ப புதுப்பிக்க முடியும்னு ஆசைப்பட்டது தப்பு. நீ புறப்படு. பேசியவன் திரும்பி அரைமூலையில் திறந்து கிடந்த பெட்டியை மூடினான். அதை கையில் எடுத்துக்கொண்டு, வா சீதா, வாமா மஞ்சு, இந்த சுடுகாட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அத்தனை நல்லது, வாமா என்று துக்கத்தால் குரல் அடைக்க கண்கள் கலங்க கூறிவிட்டு அவர்களுடன் வேறு ஒருவரையும் நிமிர்ந்து கூட நோக்காமல் விற்றென்று வெளியில் நடந்தான். சிறிது நாழிகை அலைந்த பிறகு கிடைத்த ஒரு டாக்ஸியை பிடித்தான் ராம்குமார். டிரைவர் வாயை திறந்து கேட்கும் முன், போபாலுக்கு வரியா, போக வர சேர்த்து தரேன் என்றான். டாக்ஸிக்காரனுக்கு கசக்குமா என்ன? வண்டி இந்தூர் நகரை தாண்டும் வரை ஒருவருமே பேசவில்லை. குடும்பம் ஒட்டுமொத்தமாக சோகமாய் இருந்ததால் ஏதோ பெரிய துக்கம் போலிருக்கிறது என்று உணர்ந்த வண்டியோட்டியும் வாயே திறக்கவில்லை. நகர் எல்லையை தாண்டி வண்டி வேகம் எடுத்ததும் பின்பக்கம் சற்றே திரும்பி, ஏன் சார், யாராவது இறந்துட்டாங்களா என்று ராம்குமாரை வினவினான். ஒரு சில நிமிடங்கள் மௌனமாய் இருந்தான் ராம்குமார். பிறகு மெதுவான குரலில், ஆமாம்பா, என் அம்மா இறந்துட்டா. முன்னாடி என் கூட பிறந்தவங்க தந்தை தான் இறந்தாங்க, இன்னைக்கு என் அம்மாவும் போயிட்டா என்று சொன்ன போது அவன் குரல் உடைந்து போய் அழுகை தெரித்தது. இதுவரை மௌனமாய் விசும்பிக் கொண்டிருந்த சீதா இப்போது சிதறி போனாள். ராம், ராம், என்ன ராம், நீங்க ஏன் அழறேன்? ராம், என்ன பாருங்களேன். உறக்க அழுது கொண்டே கணவன் முகத்தை தன்பால் திருப்பினாள். அன்பையே நித்தமும் ஏந்தி கண்ட சீதாவின் கண்கள் அன்று தாங்கொணா துயரத்தை கண்ணீரை ஏந்தி நின்றதும் சீதா என்று அழைத்து அவளை மார்புடன் இறுக தழுவிய ராம்குமார், என்ன மன்னிச்சிருமா, என்னாலதானே உனக்கு இத்தனை அவமானம், என் குடும்பத்தாலதானே, பிளீஸ் ஃபர்கிவ் மீ சீதா என்று கூறி மேலும் அழுதான். திருமணமான இத்தனை வருடங்களில் எதற்கும் அசையாத கணவன் இன்று நிலை குலைந்ததனால் சீதா கலங்கி போனாள். ஒருவரை ஒருவர் தேற்ற இருந்த சூழ்நிலையையும் மறந்து, குழந்தை தேம்புவதையும் உணராமல், அந்நிய புருஷன் ஒருவன் இருப்பதையும் பாராமல் குமுறி குமுறி அழுது அவரவர் துக்கத்தை கரைத்தார்கள். செத்தால் தான் அழுகை வருமா என்ன? ஒருவர் செத்து விட்டதாகவோ இல்லை நம்மை சாக அடித்து விட்டதாகவோ அறிந்தாலும் கூட நெஞ்சை பிளந்து கொண்டு தாபம் எழுமே. கிட்டத்தட்ட அரை மணி காலம் ஒன்றுமே புரியாமல் புலம்பி தீர்த்தவர்கள் மனதின் பாரம் சற்று குறைந்ததும் கொஞ்சம் அடங்கி போனார்கள். என்னால தானே, என் குடும்பத்தால தானே உனக்கு அவமானம் என்று கணவன் மருகியதை காண சகியாத சீதா, போகட்டும், ஒரு கெட்ட கனவா இதை நாம மறந்துடலாம். ஆனா உங்களை எனக்கு தந்த அந்த பெற்றோரை நான் எப்படி ராம் குறை சொல்ல முடியும்? உங்க மாதிரி ஒருத்தரை நான் கணவனா அடைய கொடுத்து வச்சிருக்கணும். மனப்பூர்வமா சொல்றேன், வீணா என் குடும்பத்தால உனக்கு அவமானம்னு வருத்தப்படாதீங்க. இதோட இந்த பேச்ச விட்டுடலாம் என்று சீதா சற்றே தெளிந்த மனதுடன் பேசி ஆறுதல் அளித்தாள். போபாலை நெருங்க இன்னும் 1 மணி நேரம் இருக்கையில் லேசாக தூறி கொண்டிருந்த மழை பெரிதாய் வலுத்து போனது. இப்படி மழை கொட்டுறதே, நேரத்தோட போபால் போக முடியுமா? காலையில 4 மணிக்கு இல்ல சென்னை வண்டி, மணி 1:30 தாண்டிட்டுதே என்று ராம்குமார் தவித்ததை உணர்ந்தவன் போல, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா கடவுள் கொண்டு சேர்ப்பாரு, நல்லவங்களுக்கு மேன்மேலும் சோதனை கொடுக்க மாட்டாரு என்று வண்டியோட்டி சொன்னான். ஆனால் அவன் வாக்கு பொய்த்து விட்டது. அவர்களை இன்னும் இன்னும் என்று ஆட்டி வைக்க திட்டமிட்டிருந்த இறைவன் தன் விளையாட்டை ஏற்கனவே தொடங்கிவிட்டதை யார் அறிவார்? மணி 3 அளவில் போபால் ஊருக்குள் வண்டி நுழைந்தது. ஸ்டேஷனுக்கு அரை பர்லாங் இருக்கையில் கணுக்கால் அளவு தேங்கி கிடந்த குட்டையின் சேற்றில் வண்டியின் பின்சக்கரம் புதைந்து போனது. பெய்த மழையையும் லட்சியம் பண்ணாமல் வண்டியோட்டி இறங்கி என்னென்னவோ செய்து பார்த்தான். ஒன்றுக்கும் பயனில்லை. 1/4 மணி நேரம் மன்றாடினவன், ஐயா நீங்க இறங்குங்க, ஸ்டேஷன் கிட்டதான், ஓடிடலாம், இங்க காக்கா காணும், உங்க வண்டி போயிட போகுது என்று சொல்லிவிட்டு தூங்கின நிலையிலேயே மஞ்சுவை தன் தோள் மேல் எடுத்து போட்டுக்கொண்டு அவள் தலை நனையாமல் இருக்க ஒரு துணியை விரித்தான். டிக்கியில் இருந்த பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்து ராம்குமாரிடம் கொடுத்து, அம்மா, அம்மா மேல மழைப்படாம போட்டு கூட்டு போங்க, இந்த நிலையில அவங்கள கவனிக்கணும் என்றான். பிறகு ஒரு கையில் பெட்டியை எடுத்துக்கொண்டு பூட்டின வண்டியை அங்கேயே விட்டுவிட்டு மஞ்சுவுடன் ஸ்டேஷனை நோக்கி ஓட்டமும் நடையுமாய் போனான். பெற்றவர்கள் காட்டாத கரிசனத்தை இந்த முன்பின் தெரியாத சர்தார்ஜி காட்டினது நொந்த இதயத்தில் மருந்து தடவினா உணர்ச்சியுடன் அவன் பின்னே நடந்தார்கள் சீதாவும் ராம்குமாரும். ஸ்டேஷனில் தொப்பலாய் நனைந்து விட்ட துணிகளை மாற்றிக்கொண்டு சூடாக டீ அருந்தினதும் சற்றே தெம்பு பிறந்தது. சென்னை வண்டி வந்து அதில் அவர்களை ஏற்றி விட்டுவிட்டு மனமெல்லாம் அன்பாக, கடவுள் இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க என்று சொன்ன சர்தார்ஜியிடம் பேசினதற்கும் மேலேயே பணத்தை கொடுத்து, சுக்ரியா ஜி, ஆப்கா பியார் கோ பகுத் சுக்ரியா என்றான் ராம்குமார். மனதின் அதிர்ச்சியுடன் மழையில் நனைந்தது, ஓட்டமும் நடையுமாய் அரை பர்லாங் நடந்ததும் சேர்ந்து கொள்ளவே அன்று மாலை சீதாவிற்கு அடிவயிற்றில் லேசாய் வலி சீறி மறைய தொடங்கியது. ஒரு நாள் முழுவதும் பொறுத்து கொண்டிருந்தவளுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளையை பெற்ற அனுபவத்தால்
இது சாதாரண வலி இல்லை என்றே தோன்றியதால் சென்னையை வண்டி நெருங்குகையில் தன் நிலைமையை கணவனிடம் எடுத்துரைத்தாள். சென்னையை அடையும் சமயத்தில் வலி அதிகமாகி போகவே அவளை வீட்டுக்கு போகும் வழியிலேயே எட்வர்ட் எலியட் சாலையில் உள்ள நர்சிங் ஹோமில் சேர்த்துவிட்டு மகளுடன் தான் மட்டும் வீட்டுக்கு போனான் ராம்குமார். சீதா உறங்கிக் கொண்டிருந்தாள். பெரிய கண்களை மூடிக்கொண்டு அவள் உறங்குகையில் முகத்தில் குழந்தைத்தனமே விரவி கிடந்தது. கடந்த 4 நாட்களில் தான் என்னென்ன நடந்து விட்டன. மனைவிக்கு வலி எடுத்து விட்டது என்று அறிந்ததும் பரிதவித்து போனான் ராம்குமார். சென்னையை அடையும் முன்பே ஏதாவது ஏடாகுடமாய் ஆகிவிட்டால் என்ன செய்வது? 8 மாத கர்ப்பிணியை அலைக்கழிக்க கூடாது என்று காமாட்சி சற்று சலனப்பட்டதும் நினைவுக்கு வர எல்லாம் என்னால் தானே என்று மறுபடி குமுறினான். வலி எப்படி இருக்கு சீதா? இங்க யாராவது டாக்டர் இருக்காரான்னு கேட்கட்டுமா? கையும் காலும் ஓடாமல் தவித்தான் ராம்குமார். அப்படி பயப்படும்படி இல்ல ராம், பிளீஸ் டோன்ட் வரி சோ மச் என்று கணவனை சீதா தேற்றினாலும் மனதுக்குள் மட்டும் பயந்துதான் போனாள். 8ஆம் மாதம் குழந்தை பிறந்ததென்றால் முழுமையான வளர்ச்சியுடன் இருக்குமா? புத்தி வளராமல் பிறந்து விட்டால் உயிரோடு இருக்குமா? இல்லை குறைப்பிரசவமாகி விடுமா? இப்படி ஏதேதோ நினைவுகள். இதனூடே தெய்வமே, நடுவழியில ஏதாவது பண்ணி எங்களை திண்டாட விடாத. என்ன நடந்தாலும் ஊருக்கு போய் நடக்கட்டும். மனசு கஷ்டம் போதும்பா. என் ராம் இன்னும் நொந்து போகும்படி செய்யாத என்று மனதுக்குள்ளே வேண்டிக் கொண்டே இருந்தாள். எப்படியோ யார் செய்த புண்ணியமோ சென்னையை அடையும் வரை தாக்கு பிடித்தவளுக்கு வண்டியை விட்டு இறங்கி டாக்ஸிக்கு நடக்க முடியாமல் உதிரப்போக்கும் ஆரம்பித்து விடவே கூட வந்த பெண்களின் உதவியுடன் அவளை டாக்ஸியில் ஏற்றி வேகமாய் நர்சிங் ஹோமிற்கு விடச் சொன்னான் ராம்குமார். நல்ல வேளையாக பெரிய டாக்டர் இருந்தார். என்ன ஏது என்று பேசி நேரத்தை வீணாக்காமல் நேரே ஆபரேஷன் தியேட்டருக்கு சீதாவை கொண்டு சென்றார். அரை மணி நாழிகை பரிசோதித்து வைத்தியம் செய்தவர் வெளியே வந்து, உடனே பிரசவம் ஆகும்னு தோணல, அதிர்ச்சியில ப்ளீடிங் ஆரம்பிச்சிருக்கு, பிரசவத்துக்கு வயிற்று பிள்ளை இன்னும் தயாராகல, அந்த மட்டும் நல்லதுதான், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஷீ நீட்ஸ் அப்சல்யூட் ரெஸ்ட், இன்னும் 8 மணி நேரங்கள்ல மருந்துக்கு பலன் தெரிய ஆரம்பிச்சா குழந்தைய காப்பாத்திடலாம், இல்லன்னா லெட் அஸ் வெயிட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட் என்று கூறிய போது, இப்போதைக்கு உடனடி அபாயம் குழந்தைக்கோ இல்லை சீதாவுக்கோ இல்லை என்று சற்றே ஆறுதல் கொண்டான் ராம்குமார். டாக்டருக்காக வெளியில் காத்து நின்ற நேரத்தில் அங்கிருந்த போன் மூலம் சுமித்ராவிடம் தொடர்பு கொண்டான். போனை எடுத்தவளே சுமித்ரா தான். சுமி, திஸ் இஸ் ராம் என்ற குரலை கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. ராம், என்ன ராம், நீங்களா? வாட் ஹேப்பன்? அவளுக்கு உடனேயே ஏதோ பெரிய தவறு என்பது புரிந்துவிட்டது. அவளிடம் அப்போது ஒன்றும் விளக்கமாய் கூறவில்லை ராம்குமார். நாங்க இப்பதான் ஊர் திரும்புறோம் சுமி. சீதா இஸ் நாட் ஆல் ரைட், ஷி ஹாஸ் பெயின்ஸ். நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறேன். எந்த இடம் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்ட சுமித்ரா, ஐ வில் கம் இம்மீடியட்லி என்று சொல்லி போனை வைத்தாள். கணவன் விசுவிற்கு தகவல் தெரிவித்துவிட்டு அவன் வருவதற்குள் டிஃபன் பாக்ஸ் நிறைய சாதம் பிசைந்து எடுத்துக்கொண்டாள். ஒரு பிளாஸ்கில் வெந்நீர், ஒரு பிளாஸ்கில் தெளிவாய் ரசம், ஹார்லிக்ஸ், ஃப்ரிட்ஜில் இருந்த பழங்கள், பாட்டிலில் தண்ணீர், டபரா, டம்ளர், ஸ்பூன் என்று புத்திக்கு தோன்றின அத்தியாவசியமான சாமான்களுடன் அடுத்த 3/4 மணியில் அவள் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தாள். வந்ததுமே குலைந்து போன ராம்குமாரையும் கசங்கி போன மஞ்சுவையும் கிழிந்து நாராயிருந்த சீதாவையும் கண்டதும் அசாதாரணமாய் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள். நொந்த இதயத்தில் வேல்பாய்ச்சி வலியை அதிகமாக்குவது போல தேவையில்லா பேச்சுக்களை பேசாமல் முதலில் சீதாவின் உடல்நிலையை பற்றி என்ன சொன்னார் என்பதை ராமிடமிருந்து கேட்டுக்கொண்டாள். நான் இங்கிருந்து இவளை பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் அம்மாட்ட விஷயத்த சொல்லுங்க, பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு அடிச்சு சொல்லுங்க, இங்க நீங்க இருந்து என்ன பண்ண போறேன்? சுமித்ரா சொன்னதையே படுத்தபடி வலியுறுத்தினாள் சீதா. இப்ப எனக்கு ஒண்ணுமில்ல, எப்படி இருந்தாலும் இன்னும் 8 மணி நேரம் தாண்டித்தானே மேற்கொண்டு எதுவும் செய்ய போறா. பிளீஸ் ராம், யூ கோ ஹோம். குழந்தைக்கும் உங்களுக்கும் ரெஸ்ட் வேணும் ராம். சுமித்ராவின் காரிலேயே வீட்டுக்கு போனான் ராம்குமார். காமாட்சியை கண்டதும் அது நாழிகை அடக்கி வைத்திருந்த துக்கத்தை கொட்டி தீர்த்தாள் மஞ்சு. பாட்டி பாட்டி என்று அவள் மடியில் தலையை புதைத்து அழுதாள் அவள். எங்க அப்பா எங்களை அவமரியாதையா பேசி வெளியே போச்சொன்னார்மா. போய் சேர்ந்த உடனேயே கிளம்பிட்டோம். அதிர்ச்சி மேல அதிர்ச்சியால சீதாவுக்கு வர வழியில வலி கண்டுட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். இன்னும் 8 மணி நேரம் போனாதான் குழந்தை தங்குமா இல்லையான்னு சொல்ல முடியுமா. சுமித்ரா வந்து அவளை பாத்துக்கிறா. நீங்க கவலைப்படாதீங்கோ, சீதாவுக்கு ஒன்னும் இல்ல. விவேகியான காமாட்சியா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள். இதயத்தின் வலி காரணமாய் கண்ணில் வழிந்த நீரை சுண்டி எறிந்தாள். சுமித்ரா சீதாவை பாத்துக்குவா, நீ முதல்ல உன் கடமைய பண்ணு என்று மனம் ஆணையிட்டதால் அழும் மஞ்சுவை வாரி அணைத்து கொண்டு உள்ளே போனாள். பாய்லரை மூட்டி வெந்நீர் போட்டாள். பரபரவென மிளகு ரசத்தையும் சாதத்தையும் கேஸில் வைத்துவிட்டு பருப்பு துவையல் அரைத்தாள். மஞ்சுவை குளிக்கச் செய்து, நீங்களும் சூடா வெந்நீர் விட்டுன்னு குளிங்கோ என்று மாப்பிள்ளையிடம் சொன்னாள்.
இருவரையும் அமர்த்தி சுட சுட உணவு பரிமாறினாள். கண்ணும் முகமும் சிவந்து கிடந்த ராம்குமாரை பார்த்து, நீங்க மஞ்சு வளச்சிட்ட படுத்துக்கோங்க, நான் போய் சீதாவை பார்த்துட்டு இதோ வந்துடுறேன், பகவான் இருக்கார், நான் வேற என்ன செய்ய போறேன் என்று கூறிவிட்டு சுமித்ராவின் காரில் ஆஸ்பத்திரியில் தேவைப்படும் என்று தோன்றிய சாமான்களுடன் சீதாவை பார்க்க சென்றாள். பகவான் இருக்கார் என்று காமு நம்பியது அன்றைக்கு வீண் போகவில்லை. அடுத்த 8 மணி நேரம் நல்லதாகவே கழிந்தது. மருந்துக்கு கட்டுப்பட்ட வலி மறுநாளுக்குள் அடங்கியே போயிற்று. ப்ளீடிங் மாத்திரம் பட்டு கொண்டிருந்ததால் இன்னும் 5-6 நாளுக்கு பெட் ரெஸ்டா இங்கேயே இருக்கட்டும் என்று டாக்டர் சொன்னதின் பேரில் சீதா அங்கேயே இருந்தாள். 2 நாட்கள் தாண்டி 3ஆம் நாள், அதாவது வியாழன் அன்று உதிரம் படுவதும் நின்று போனதால் உடம்பிலும் மனதிலும் சீதாவுக்கு தெம்பு பிறந்தது. வீட்டில் மஞ்சுவையும் ராம்குமாரையும் கவனித்துக் கொள்ள காமாட்சி தேவைப்பட்டதால் சுமித்ரா சீதாவின் கூடவே ஆஸ்பத்திரியில் இருந்து விட்டாள். இங்க குழந்தைகளையும் விசுவையும் நான் கவனிச்சுக்கிறேம்மா, அவளை நீ போய் கவனிச்சுக்கோ என்று சுமியின் மாமியார் சொல்லிவிட்டார். மாமியாரா அவர்? தங்கம், சுத்த தங்கம். இப்படி யார் அனுசரித்து பேசுவார்? ராம்குமாரோ இல்லை காமாட்சியோ காலை காஃபியுடன் வந்ததும் வீட்டுக்கு போய் குளித்து உணவருந்தி விட்டு சீதாவுக்கு தேவையான மதிய உணவுடன் 10-11 மணிக்கெல்லாம் சுமித்ரா வந்தால் மறுபடியும் மறுநாள் தான் வீட்டுக்கு போவாள். அவளுக்கும் சீதாவுக்கும் மாலை டிஃபன், இரவு உணவு என்று ராம்குமார் தங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டு கொடுப்பான். அவன் லீவில் இருந்ததால் இப்படி அலைவது ஏதுவாயிற்று. அந்த வியாழக்கிழமை உறக்கம் கலைந்து எழுந்ததும் ஆரஞ்சு ஜூஸை வைத்துக் கொண்டு தயாராய் நின்ற தோழியை கண்ட சீதாவுக்கு அவளின் அன்பு நெஞ்சை தொட்டது. சுமி, என்கிட்ட உட்காரேன் என்று தோழியை அருகில் அமர்த்தி கொண்டாள். அது நாள் வரை இந்தூர் பயணத்தை பற்றி பேச்செடுத்தாலே இப்போ வாண்டாம், உடம்பு தேரட்டும் என்று சுமித்ரா ஆட்சேபித்ததால் இன்று மனம் விட்டு பேசினாள். தாங்கள் புறப்பட்டது, இந்தூருக்கு போனது, அங்கு நடந்தது, டாக்ஸியில் திரும்பினது, ராம்குமார் உள்ளம் உடைந்து கதறியது, மழையில் நனைந்தது, ரயிலில் வலி எடுத்தது என்று அனைத்தையும் ஆதியோடு அந்தமாய் விவரித்தாள். குறுக்க பேசாம அவ பேசினதை கேட்டப்போ உணர்ச்சி வயப்பட்டு தோழியின் தொண்டை அடைத்த போது சுமித்ராவுக்கு அடைத்தது. அவள் அழுத போது இவளுக்கும் அழுகை வந்தது. ஏன் ராம் ரொம்ப நொந்து போயிருக்கார் சுமி, அவருக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இந்த சமயத்துல இப்படி எனக்கு வேற வந்துட்டு பாரு என்று கலங்கியவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு, நாம என்ன பண்ண முடியும் சீதா, வேணும்னா நீ இப்படி வரவழைச்சுண்ட பைத்தியம், இந்த மாதிரி நீ பேசுறது எனக்கு வேடிக்கையா இருக்கு என்று ஆறுதல் சொன்னாள் சுமித்ரா. மழையில நனைஞ்சதுனால ரயில்ல வரும்போது இழுப்பு ஆரம்பிச்சிட்டு சுமி, மருந்து பெட்டி, ஸ்வெட்டர் எல்லாம் அவ வீட்டுல தங்கிட்டு, என் புடவை ஒண்ணு எடுத்து கொடுத்து அவரை போத்திக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவரை கவனிக்க முடியாதபடி இந்த வலி வந்துட்டு, மருந்து சாப்பிட்டாரோ என்னமோ, அவர் முகமே நன்னால. சீதாவின் மனது வருத்தம் சுமித்ராவுக்கு நன்றாய் புரிந்தது. அவளும் கவனித்திருந்தாள். ராம்குமார் சரியாகவே இல்லை, பாவம், என்ன உபாதையோ. அன்று மாலை காமு வந்த போது அவர் சாதாரணமா இருக்காராமா, முகம் நன்னாவே இல்லையே, என்கிட்ட மறக்காதம்மா என்று சீதா கேட்டபோது உண்மை வெளியில் வந்து விட்டது. ராம்குமாருக்கு இழுப்பும் இருமலும் அதிகமாக இருக்கான். ராத்திரியெல்லாம் இருமல், தூங்க முடியாம இருமல். அம்மாவை துருவி துருவி உண்மையை வரவழைத்து விட்ட சீதாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. இத்தனை வருடங்கள் அவனுடன் வாழ்ந்து விட்டாளே, அவளுக்கா புரியாது? அன்று இரவு உணவுடன் ராம்குமார் வந்தபோது சுமித்ராவின் மாமனார் மாமியார் உடன் இருந்ததால் கணவனிடம் சீதாவால் தனிப்பட்ட முறையில் பேச இயலவில்லை. மேலே ஏறி ஏறி இறங்கின மார்பு கட்டும், அவன் எவ்வளவோ முயன்றும் அடங்காத இருமலும் உபாதை அதிகமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டின. மறுநாள் காலை காஃபியுடன் வந்த கணவரை அருகில் அமர வைத்து நெற்றியை தொட்டு பார்த்தாள் சீதா. தொட்ட இடம் சுட்டது. என்ன ராம், ஜொரமா? சுடுறதே, முகம் ஜிவுஜிவுன்னு இருக்கு. என்ன ராம், பதறினாள் சீதா. சுடவும் இல்ல, ஒன்னும் இல்ல, வீணா அல்டி கதை என்று கையை ஒதுக்க முயன்ற கணவனின் கையை பிடித்து கொண்டாள் சீதா. நீங்க போய் சொல்றேன், யூ ஆர் நாட் ஆல் ரைட், டாக்டர்கிட்ட காமிங்கோ ராம் பிளீஸ். அவள் கெஞ்சலுக்கு சம்மதித்ததும் தான் ராம்குமாரை வெளியே போக அவள் அனுமதித்தாள். அன்று மாலை ராம்குமார் வரவில்லை. ஏம்மா அவர் வரல? காமுவால் உடனே பதில் சொல்ல இயலவில்லை. ஆயாசமா இருக்குன்னு படுத்துட்டு இருக்கார், தினம் அலையறது ஆகல. அன்று இரவு சீதாவால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. சற்று கண்ணை மூடின போதும் ஏதோ பயங்கர கனவு. மணல் மணல் மணல், கண்ணு கெட்டின தூரம் வரையில் மணல். ராம்குமார் முன்னே போகிறான், இவள் மஞ்சுவுடன் ஓட்டமும் நடையுமாய் தொடர்கிறாள். இங்கிருந்தோ லொல் லொல் என்று சத்தம் கேட்கிறது. மெதுவாய் கேட்டது. மெல்ல மெல்ல காது ஜவ்வை பிக்கிறார் போல் அலறுகிறது. ஓநாய் மாதிரி ஒன்று இவளை துரத்துகிறது. சிவந்த கண்கள் கிட்டே வரும்போது ஓநாய் மாறி தயாள் சர்மா நிற்கிறார். லொல் லொல் என்ற சத்தம் மறைந்து லொக் லொக் என்று கேட்கிறது. பூமியே அதிரும்படி அது என்ன சத்தம்?
நெஞ்சை அறுக்கிறார் போல என்ன ஓலம்! திரும்புகிறாள் சீதா. ராம்குமார் இருமிக் கொண்டிருக்கிறான். லொக் லொக் அவளை கிடுகிடுக்க வைக்கிறது அந்த சத்தம். சீதா விழித்து கொண்டு விட்டாள். அவள் உடம்பே ஆடியது. மனதில் சங்கடம். மறுநாள் சனிக்கிழமை டாக்டர் வந்தபோது, வீட்ல ரெஸ்டா இருக்கேன் டாக்டர் ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்டு அன்று மாலையே வீட்டுக்கு போக உத்தரவு வாங்கி விட்டாள் அவள். மகள் வீடு திரும்பியதில் காமுவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா திரும்பினா உசுருக்கு உசுர் விடுறேன்னு மகமாயிட்ட வேண்டின. அவ அனுகிரகம் பண்ணிட்டா என்று நிம்மதியுற்றாள். ஒரு உயிரை மகமாயி பிழைக்க வைத்தால் கோழி வாங்கி அவள் சந்நிதியில் விடுவதைத்தான் உசுருக்கு உசுர் என்று காமாட்சி வேண்டிக் கொண்டாள். ஆனால் உசுருக்கு பதில் உசுர் வேண்டும் என கேட்டுக்கொண்டு யமராஜன் அன்று அவள் வீட்டு வாசற்படியில் நின்றிருந்தது அவளுக்கு புரியவில்லையே. ராம்குமாரால் சாயவும் முடியவில்லை, படுக்கவும் இயலவில்லை, உட்காரவும் முடியவில்லை. நெஞ்சில் கல்லுருண்டை உருள்வது போன்ற வேதனை. இடது விழா பக்கம் சுரீர் என்று இழுத்து வலிக்கிறதே என்று ஒரு கையால் அந்த இடத்தை அமுக்கி பிடித்துக் கொள்வதற்குள் நடு மார்பு ஓட்டில் அந்த வலி இடம் விட்டு இடம் மாறி சுண்டி இழுத்தது. தோள்பட்டையில் 100 மனிதர்கள் ஏறி நிற்கிறார்களோ, எலும்புகளெல்லாம் சடசடவென்று ஒடிய போகின்றனவோ என அவன் அஞ்சும்படியான வலி. கடந்த சில நாட்களாய் நடந்தவை அத்தனையுமே தன் உடம்புக்கு கொஞ்சமும் ஒத்துக்கொள்ளாதவை என்பது அவனுக்கு அறிந்ததுதான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான்? என்னவெல்லாமோ சாதிக்கப் போவதாக ஆசைப்பட்டு குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு போனானே, அப்போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவன் என்ன கண்டான்? சரி, அப்பாதான் கத்தினார். உடனடியாக இருந்தபடியே திரும்ப ஊர் கிளம்பினார்கள் என்றால் வழியில் அப்படி ஒரு பிசாசு மழை எதற்காக பெய்ய வேண்டும்? இல்லை, யாரோ சொல்லிக் கொடுத்தாற் போல் ஸ்டேஷனுக்கு அரை ஃபர்லாங் இருக்கையில் சேற்றில் டாக்ஸி சக்கரம் ஏன் புதைய வேண்டும்? எதற்காக அப்படி மழையில் தொப்பலாய் நனைந்து இடம் கிடைக்காத ரயிலில் நடைபாதையில் நின்று கொண்டாவது பயணம் செய்ய வேண்டும்? இப்போது நினைத்து பார்க்கையில் தங்களை வேண்டுமென்றே யாரோ ஓட ஓட துரத்துவதாகவே ராம்குமாருக்கு தோன்றியது. 11 வருடங்களாய் மனதெல்லாம் பூரிக்கும் அமைதி வாழ்க்கை வாழ்ந்த என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கவா நந்தினியின் கல்யாண அழைப்புகள் வந்தது? கேட்கக்கூடாத வசுவுகளை கேட்க, நிறைமாத கர்ப்பிணியான அன்பு மனைவி அல்லலுற, இப்போது நான் எப்படி அவஸ்தைப்படவா அந்த திருமணத்திற்கு போக ஆசை நிகழ்ந்தது? ஐயோ, எதற்காக? சென்னை திரும்பும் போது ரிசர்வ் செய்யாத காரணத்தால் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்டில் எப்படியோ தொற்றிக் கொண்டார்கள். முதல் வகுப்புக்கு டிக்கெட்டை மாற்றலாம் என்றால் ஒரு சீட் கூட காலி இல்லை. பெண்கள் முதல் வகுப்பில் சீதாவையும் மஞ்சுவையும் கெஞ்சி கூத்தாடி ஏற்றலாம் என்றால் சீதா அதற்கு இணங்கவில்லை. அனுபவிக்கிறது எதுனாலும் உங்களோட சேர்ந்துதான் ராம் என்று ஆணித்தனமாய் மறுத்து விட்டாளே. நிறைமாத பிள்ளை சாய்ச்சியாக இருந்ததால் முணுமுணுத்துக் கொண்டே சிலர் ஒதுங்க அவளுக்கும் பெண்ணுக்கும் உட்காரவாது இடம் கிடைத்தது. ராம்குமாருக்கு ஜன்னலுக்கு நேராக பெட்டியை போட்டுக்கொண்டு அதன் மேல் அவன் உட்கார்ந்தான். சாதாரணமாய் தலைக்கு தண்ணீர் விட்டு கொண்டாலே சில சமயம் இழுப்பு வந்துவிடும். அன்று மாலை தண்ணீரில் நல்ல அபிஷேகம். போதாத குறைக்கு ஜன்னலின் வழியாக வீசிய ஊதக்காத்து. அவனுக்கு எதிராக இருந்த ஒரு ஜன்னலை வேண்டுமானால் அவனால் மூட முடிந்தது. ஆனால் மற்றவைகள், முதல் வகுப்பு என்றால் இஷ்டப்படி நடக்கலாம். அது 3ஆம் வகுப்பு இல்லையா? மாலை ஆவதற்குள் மூக்கு துவாரங்கள் தூசியாலும் அதீதமான காற்றாலும் அடைந்து போக தொண்டை கரகரத்துக் கொண்டு இருமல் எழுந்து விட்டது. மழையில நனைஞ்சிருக்கலே, இப்ப காத்துல உட்கார்ந்திருக்கலே என்று தவித்தாள் சீதா. காலையிலேயே ஸ்வெட்டரையும் கம்பளி போர்வையையும் கணவனுக்கு எடுத்துக் கொடுப்போம் என்று எண்ணியவளுக்கு அதிர்ச்சிதான். இந்தூரிலிருந்து கிளம்பிய மனநிலையில் படுக்கையை அங்கே விட்டு விட்டார்கள். அதில் தானே ஸ்வெட்டர் போர்வை இருந்தன. மருந்தாவது சாப்பிடுங்கோ என்றவளுக்கு மீண்டும் மண்டையில் அடி. அந்த பெட்டி, நெற்றிக்கு இட்டுக் கொள்ளும் சாமான்களை கொண்ட சின்ன பிளாஸ்டிக் பை எல்லாம் இந்தூரிலேயே விட்டுவிட்டது தெரிந்தது. அவள்தான் என்ன செய்வாள்? இருப்பதோ ஓடும் ரயிலில். நிலைமையோ இப்படி. மேற்கொண்டு அவள் கவலைப்படுவதற்கு இடம் கொடாமல் அவளுக்கே வயிற்றில் வலி தோன்றிவிட்டது. சென்னைக்கு வந்து இறங்குவதற்குள் நெஞ்சில் கபம் பாறையாய் கட்டி கொண்டு விட்டது. ராம்குமாருக்கு நன்றாய் புரிந்துவிட்டது. என்றாலும் அவன் தன்னை பற்றி அந்த நிமிடம் கவலைப்படவில்லை. அவன் சிந்தனை பூராவும் சீதாவிடமே இருந்தது. சீதாவை பற்றி கவலை இல்லை. குழந்தையை பற்றி 8 மணி நேரம் போனால்தான் தெரியும் என்று அறிந்ததும் தான் தன் உடம்பின் உபாதை அவனுக்கு உரைத்தது. சீதாவை பாதுகாக்க சுமித்ரா வந்து விடவே மஞ்சுவுடன் அவன் வீட்டுக்கு போனான். முடிவு எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டே இருந்ததால் தன் உடல் நிலைக்கும் உடனடியாக மருந்து தேவை என்பதை ஏனோ ராம்குமார் மறந்து போனான். அன்று இரவு படுக்க முடியாமல் இருமல் வாட்டிய போது, உடலை அனத்தத் தொடங்கிய போது எழுந்து தெர்மாமீட்டரை வைத்து பார்த்தான். 100 டிகிரி ஜுரம் இருந்ததை கண்டதும் அவனுக்கு தன்மேலேயே கோபம் எழுந்தது. உயிருக்கு உயிரான சீதாவுக்கு உடம்பு சரியில்லை.
அவளை நிம்மதியாய் கவனிக்க கூட விடாமல் இந்த பாழாய் போன ஆஸ்துமா பயப்படுத்துகிறதே என்று வருந்தினான். ஜுரம் குறைய ஒரு மெட்டாசினும் இழுப்புக்கு ஒரு செடனாலும் போட்டுக்கொண்டு இரவை கழித்தான். புதன்கிழமை ஜுரம் 99 இருந்ததால் 3 சல்பா மாத்திரைகளை தானே போட்டுக்கொண்டான். அடிக்கடி நெஞ்சில் கபம் கட்டி ஜுரம் வந்து பழக்கம் உள்ளவன் ஆதலால் இதற்கென்னத்துக்கு டாக்டர் என்ற நினைப்பில் தனக்கு தெரிந்த வைத்தியத்தை செய்து கொண்டான். சாதாரண நெஞ்சுக்கட்டு என்று கணக்கு போட்டது தவறு என்று அவனுக்கு வெள்ளிக்கிழமைக்குள் தெரிந்து போயிற்று. உடம்பில் முக்கியமாய் நெஞ்சில் நெருடலாய் வலி, ஓய்ந்து போகும்படி ஒரு ஆயாசம். எதனால் இப்படி அவனுக்கு புரியவில்லை. சீதாவிடமிருந்து தன் உடல்நிலையை மறைப்பது சுலபம், ஏனெனில் அவள் அருகில் இல்லை. ஆனால் காமாட்சியிடம் எப்படி மறைப்பது? 2ஆம் நாளே அவனது சிவந்த முகத்தையும் கலங்கின கண்களையும் குத்தி பிடுங்கும் இருமலையும் பார்த்த காமு கேட்டுவிட்டாள். ஜுரமா? ஆமா என்பது போல் தலையை ஆட்டிய ராம்குமார், சீதாவுக்கு தெரிய வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டதால் அவனுடைய தாபம் புரிந்தவளாய் சீதாவிடம் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் ராம்குமாரை மட்டும் டாக்டர்கிட்ட போங்கோ என்று விடாமல் நச்சரித்தாள். வெள்ளிக்கிழமை சீதாவை பார்த்துவிட்டு டாக்டரிடம் போனான் ராம்குமார். அவன் அதிர்ஷ்டம், அவர் வெளியில் ஏதோ அர்ஜென்ட் கேஸ் பார்க்க போய்விட்டார். வேறு புதிய டாக்டரை தேடி போக விருப்பமில்லாத ராம்குமார் வீட்டுக்கு திரும்பி வந்து தன் வைத்தியத்தையே தொடர்ந்தான். ரொம்ப தன் உடம்பை பற்றி இப்போது பாராட்டினால் சீதாவிற்கு முழுமையான கவனத்தை கொடுக்க முடியாது என்று தன் உடல்நிலையை அலட்சியப்படுத்திய ராம்குமார் பெரிய தவறு செய்துவிட்டான். சீதா மேல் அவன் வைத்திருந்த கண்மூடித்தனமான காதலே, அன்பே, பாசமே அவன் உடல்நிலை மோசமாக உதவி பண்ணியது. 101 டிகிரி ஜுரம் அடித்ததையும் பொருட்படுத்தாமல் சீதாவை தானே ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு அழைக்க போனான். நீங்க எதுக்காக வரணும் ராம், நான் இல்லையா? யூ டோன்ட் லுக் வெல் அட் ஆல் என்று தனியாய் இருக்கும்போது சுமித்ரா கண்டித்த சமயத்தில் இவன் முடியாமல் சிரித்தான். சீதாவுக்கு இப்படி நேர்ந்ததே ஏன் அஜாக்கிரதையால தானே சுமி. அவளை வீட்டுல பத்திரமா சேர்த்தா அது எனக்கு எவ்வளவு நிம்மதியை தரும் தெரியுமா? அவன் பேச பேச அவன் உள்ளம் சுமித்ராவுக்கு நன்றாக புரியவே, என்ன நல்ல இதயம் கொண்ட கணவர் இவர் என்று வியந்தாள். அதே சமயத்தில் தன் கணவன் விசு ஊரில் இல்லையே என்பதையும் நினைத்து நொந்தாள். அவசர வேலைக்காக முதல் நாள் பெங்களூருக்கு போயிருக்கிறான் விசு. மறுநாள் வந்து விடுவான். இப்போது அவர் இருந்தால் ராம்குமாரை வலுக்கட்டாயம் பண்ணி டாக்டரிடம் கூட்டி போவாரே, இந்த சமயத்தில் இல்லாமல் போய்விட்டாரே என்றும் தனக்குத்தானே துக்கித்ததும் அதற்காகவே. கணவனை தொட்டு பார்த்து அவன் நிஜ நிலையை சீதா புரிந்து கொண்ட போது அவளுக்கு அழுகையே வந்தது. என்ன கவனிக்கிறேன்னு சொல்லி உங்க உடம்ப அலட்சியப்படுத்திட்டலே, என்ன நியாயம் இது ராம் என்று விசித்தவளை அணைத்து கொண்டு, நாளைக்கு காத்தால வேலையா டாக்டர்கிட்ட போறேன், பிராமிஸ் சீதா, நீ அழாதம்மா, நீ என் பக்கத்துல இருக்கும்போது இனிமே எனக்கு என்ன என்று நிம்மதியுடன் அவன் பேசினான். 10 மணிக்கு அவர்கள் உறங்கி விட்டார்கள். 1/2 மணி கூட ஆகியிருக்காது. திடீரென்று மாறில் எழுந்த வலி தாங்காது கண் முழித்தான் ராம். உட்காரவும் முடியாமல் படுக்கவும் முடியாமல் தவிக்க ஆரம்பித்தது அப்போதுதான். பல்லை கடித்துக் கொண்டு 2 மணி வரை இருந்தவனுக்கு நெஞ்சுவலி அதிகமாக போய் மூச்சு விடுவதற்கு திணற ஆரம்பித்ததும் லேசாக பயந்து போனான். சீதா சீதா என்று அருகில் படுத்திருந்த மனைவியை எழுப்ப மனமில்லாமலேயே தொட்டு எழுப்பினான். எனக்கு மார்ல வலி இருக்கு சீதா, மூச்சு விடுறதும் சிரமமா இருக்கு என்று பல்லை கடித்துக் கொண்டு அவன் பேசியதும் பதறி போனாள் சீதா. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அம்மாவை எழுப்பி ஹாட் வாட்டர் பேக்கில் சுடுநீர் போட்டு எடுத்து வர சொல்லிவிட்டு ராம்குமார் சாய்ந்து கொள்ள ஏதுவாய் 2 தலைகணைகளை அண்ட கொடுத்தாள். வெண்டோலின் என்ற ஸ்ப்ரேயை எடுத்து கொடுத்து வாயினுள் தெளித்துக் கொள்ள உதவி பண்ணினாள். என்ன செய்தும் சிறிது நேரத்தில் ராம்குமாரின் நகக்கணுக்கள் நீலம் பாய்ந்து அவனுக்கு குளிர் ஜுரம் மாதிரி நடுக்கவே சீதாவின் சின்ன இதயத்தை இரும்பு கரம் ஒன்று பிசைவது போன்ற பயம் எழ எதிர் வீட்டுக்கு ஓடி சுமித்ராவுக்கு போன் செய்தாள். சுமித்ரா வரும்போது தங்கள் தெருவிலிருந்து ஒரு டாக்டரை கையோடு கூட்டிக் கொண்டே வந்தாள். டபுள் நிமோனியா மாதிரி இருக்கு, எதனால இவ்வளவு தூரம் கவனிக்காம விட்டீங்க? உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கணும், சீக்கிரம். போட்டது போட்டபடி இருக்க அனைவரும் கிளம்பினார்கள். எந்த ஆஸ்பத்திரிக்கு போவது? அவர்களுக்கு யாரையும் தெரியவில்லையே. வந்த டாக்டரை ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம் பேரை சொல்லி அங்கு போக சொன்னார். அங்கே போய் தூங்கி விழுந்த ரிசப்ஷனிஸ்டை எழுப்பி டாக்டரை அழைத்து ரூம் கொடுத்து ராம்குமார் அட்மிட் ஆவதற்குள் மணி 5ஐ தொட்டுவிட்டது. அதோடு விட்டதா இன்னும் இந்த சோதனை? சாதாரண நர்சிங் ஹோமான அங்கு ஆக்சிஜன் சிலிண்டர் ஸ்டாக் இல்லை என்ற போது சுமித்ராவுக்கே துக்கம் பீரிட்டது. ஸ்டாக் இல்லையா? உடனே வேற எங்கேயாவது வாங்க முடியாதா? அவள் பதட்டம் அந்த சிப்பந்திக்கு ஏது? ஒன்னு இருந்துச்சு, அத வேற பார்ட்டி நேத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாளைக்கு தான் இனிமே. வெளியில் வேறு இடங்களில் முயற்சி செய்வதாக சொன்ன டாக்டர் தனக்கு தெரிந்த விதத்தில் ராம்குமாருக்கு வைத்தியத்தை தொடங்கினார்.
காலை 8 மணி பிளேனில் ஊர் திரும்பிய விஸ்வநாத் டிரைவர் மூலம் விஷயம் கேட்டு நேரே நர்சிங் ஹோமிற்கே வந்தான். ராம்குமாரின் நிலைமையை பார்த்தான். கோபம் சீறிக்கொண்டு எழ சுமித்ராவிடம் கத்தினான். பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு இந்த இடத்தை தவிர வேற இடம் கிடைக்கல என்று உரிமை விட்டு உடனடியாக ராம்குமாரை வேறு உயர்ந்த ஆஸ்பத்திரிக்கு மாற்றினான். நகரின் சிறந்த அந்த வைத்தியசாலையில் இன்டென்சிவ் கேர் தனி அறையில் சேர்க்கப்பட்ட ராம்குமாருக்கு ஆக்சிஜன் தெரப்பி முதலிய விரைவிலேயே கொடுக்கப்பட்டன. 4 டாக்டர்கள் மன்றாடினார்கள். காலங்கடந்த நிலையில இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆக்சிஜன் இல்லாம லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு எங்களால முடிஞ்சதை செய்றோம் என்று டாக்டர் விசுவிடம் கூறிய போது அவன் உள்ளம் மரத்து போயிற்று. நகக்கணுவில் கண்ட நீலம் இப்போது நகம் பூராவும் பரவிவிட்டது. பென்சிலின், டெட்ராசைக்ளின் ஊசிகள், நெவரின் இன்ட்ராவினஸ் ஊசி, அது இது என்று 4 மணி நேரங்களுக்கு ஒரு முறை மருந்துகள் உள்ளே போய்கொண்டே இருந்தன. என்ன போய் என்ன, மாலை 5 மணி இருக்கும். தன் மனதில் என்ன தோன்றியதோ சீதாவை அருகில் அழைத்தான் ராம்குமார். உன்னை மனைவியா எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் சீதா. என் வாழ்க்கையில வீசிய தென்றல் நீ. உன்னை இப்படி விட்டுட்டு போறதுக்காக என்ன மன்னிச்சிடு சீதா என்று திக்கி திக்கி பேசினான். கத்தவில்லை சீதா, ஹோ என்று கதறவில்லை. மாலை மாலையாய் கண்ணீர் வழிய கணவன் முகத்தோடு முகம் சேர்த்து அமர்ந்து விட்டாள். அடுத்த 1/4 மணிக்குள் ராம்குமாருக்கு நினைவு தப்பிவிட்டது. வைத்தியத்துறையில் சிறந்த டாக்டர்கள் சுற்றி நின்று என்னென்னவோ செய்தும் மாலை 6 மணிக்கு சீதாவின் அன்பு கணவன் ராம்குமாரின் உயிர் பிரிந்தது. ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்க மார்பு கூட்டை டாக்டர்கள் 10 நிமிடத்துக்கும் மேல் பிசைந்து கொடுத்ததுதான் மிச்சம். ஒன்றுக்கும் பலன் இல்லை. அன்று 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 11 வருடங்கள் முன்பு மூர்த்தி சொன்ன அவள் எப்படி வாழப்போகிறாள் என்ற சாபம் வலித்து அவன் நாக்கு கரிநாக்கு என்பதை நிரூபித்தது. ராம்குமாருக்கு நினைவு தப்பி கொஞ்சம் கொஞ்சமாய் மூச்சு அடங்கத் தொடங்கி நாடி துடிப்பும் இருதய துடிப்பும் வேகத்தில் குறைந்து கொண்டே போனதும் பதறிக்கொண்டு டாக்டர்கள் கோரமின் இன்ஜெக்ஷனை ஒருவர் செலுத்த மற்றவர் இருதயத்தை கையால் பிசைந்து கொடுத்து செயற்கையாய் சுவாசத்தை உண்டு பண்ண முயற்சிக்கும் போதே நிலைமையை புரிந்து கொண்ட விஸ்வநாத் காமாட்சியின் கைகளை பிடித்து மெல்ல அறையிலிருந்து வெளியே கூட்டி வந்து விட்டான். என்ன விசு, என்ன விசு, பயப்பட ஒண்ணும் இல்லையே விசு, என் தேகம் ஆடுறதுப்பா, என் நெஞ்சு வலிக்கிறதுப்பா, என் மாப்பிள்ளைக்கு பயப்படும்படி ஒண்ணும் இல்லையே விசு. டாக்டர் என்ன பண்றார் விசு, மார்பை பிசைஞ்சு விடுறாரே, ஏன் விசு, விசு பயப்பட ஒண்ணும் இல்லையே. அடிக்குரலில் மனதின் பயமெல்லாம் வார்த்தைகளில் தெரிக்க கண்களில் தாரையாய் வழிந்த நீருடன் விசுவிடமிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதா என்று புலம்பினாள் காமு. உயிர் பிரிந்து போய்விட்டது தெரிந்தும் கூட தங்கள் திறமையில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அதிர்ஷ்டவசமாய் மீண்டும் உயிர் துடிப்பு தொடங்காதா என்று வைத்தியர்கள் தவித்துக் கொண்டிருந்த பேதை காமுவுக்கு என்ன புரிய போகிறது? என் சீதாவோட மஞ்சள் குங்குமத்துக்கு ஒன்னும் நேரக்கூடாதே, கருமாரி தாயே, கபாலீஸ்வரா, கற்பகாம்பிகே, என் வயிற்றுல பால வாருடிமா, பரமேஸ்வரா, என் உசரை எடுத்துக்கோ, என் மாப்பிள்ளைய முழுசா கொடுத்துடு. மனதின் வேகம் தாங்காமல் காமாட்சி அரற்றுவதற்கும் துளியும் பலன் இல்லை என்று உணர்ந்ததாலோ என்னவோ விசுவின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. விசு, உள்ள போய் பார்க்கலாமா? விசு, என் சீதாவை தனியா விட்டுட்டோனே, பயப்பட ஒண்ணும் இல்லையே. வாயில் முந்தானையை சுருட்டி பந்தாக அடைத்து கொண்ட காமு தவித்தாள். என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைப்பது? மாமி, நீங்க பெரியவா, நீங்களே நில குலைஞ்சு போனா சின்ன சீதாவுக்கு யார் சமாதானம் சொல்லுவோம்? தேத்திக்கோங்கோ மாமி, விவேகமா இருக்க தெரிஞ்ச நீங்க இப்படி பதறினா எப்படி மாமி? தைரியமா இருங்கோ. விசு பேசிக் கொண்டிருக்கையிலேயே அறைக்குள் சட்டென்று சலசலப்பு. வெளிரிப்போன முகத்துடன் தடதடவென ஓடி வந்தாள் சுமித்ரா. மாமி! நெஞ்சு விரிய விசும்பினவள் காமாட்சியை இறுக அணைத்துக் கொண்டாள். மாமி, மாமி! அவள் குரல் உழைந்து அழுகை காமுவின் தோள்பட்டை குழியில் எதிரொலித்தது. அவளை தொடர்ந்து வந்த டாக்டர் ஒரு பெருமூச்சு விட்டு தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டி, எங்களால ஆனவரை பார்த்துட்டோம் என்பது மாதிரி பார்க்கவும் ஹா என்று விஷயம் புரிந்து ஓலமிட்ட காமு நின்ற நிலையிலேயே சுமியின் அணைப்புக்குள்ளேயே மயங்கி தரையில் சாய்ந்தாள். சுமி, சீதாவை தனியா விட்டுட்டையே, நீ அவகிட்ட போ. மனைவியை உள்ளே திருப்பி தள்ளிய விசு காமுவை தாங்கிக் கொண்டான். சீதா, சீதா அவள் எந்த நிலையில் இருந்தாள்? எப்படி தாங்கிக் கொண்டாள்? மேலே செருகிக் கொண்டு போன கண்களை சிரமப்பட்டு திருப்பி மூச்சுவிட முடியாமல் தவித்த அந்த நேரத்தில் அன்பு மனைவியை அருகில் அழைத்து அவள் முகத்தை உற்று நோக்கி உலகம் பூராவும் திரட்டி எடுத்த அன்பு தோய்ந்த நெஞ்சத்துடன், உன்னை மனைவியா எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் சீதா.
என் வாழ்க்கையில வீசின தென்றல் நீ. உன்னை இப்படி விட்டுட்டு போறதுக்காக என்னை மன்னிச்சிடு சீதா என்று திக்கி திக்கி பேசின அந்த க்ஷணத்தில் கணவன் தன்னை விட்டு மறையப் போவது சீதாவுக்கு புரிந்து போனது. கத்தவில்லை, ஹோ என்று கதறவில்லை. மாலை மாலையாய் கண்ணீர் வழிய அவன் முகத்தோடு முகம் சேர்த்து அமர்ந்து விட்டாள். தன் உயிரான அன்பான கணவன் தன்னை விட்டு பிரிய போகிறான். இந்த கணத்தில் அவனுக்கு தன் அன்பு தேவை, ஆறுதல் தேவை என்பது அவளுடைய மனதுக்கு புரிந்து போனதால் அக்கம் பக்கத்தில் இருக்கும் வைத்தியர், நர்ஸ், அந்நியர்களை மறந்தாள். தன் சூழ்நிலையை மறந்தாள், தன்னை மறந்தாள். ராம்குமாரின் கன்னத்தோடு கன்னம் வைத்து அவன் காதுக்குள், உங்களை கணவனா அடைஞ்சதுல நான் பெருமைப்படுறேன் ராம், கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் ராம், எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு கணவனா அமையணும்னு மனசார வேண்டிக்கிறேன் ராம். ராம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட். ராம் ராம் என்று தன் நெஞ்சத்தின் காதலை எல்லாம் கலந்து பேசினாள். பெரிய கண்கள் அருவியாய் நீரை கொட்டின போதும் அளவற்ற காதலுடன் சீதா பேசின வார்த்தைகளை கேட்ட ராம்குமாரின் முகத்தில் திடீரென்று வலியை மீறி கொண்டு சந்தோஷம் தெரிந்தது. அணையப்போகும் பந்தம் ஒரே ஒரு முறை ஜுவாலையை கக்கிவிட்டு அமுங்குவது போல அவன் அழகான முகம் சற்றே தெளிந்து கண்கள் மலர்ந்த அதே வினாடியில் ஐ லவ் யூ ராம் என்று சீதாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே தன் நினைவை இழந்தான் ராம். கணவனுக்கு பிரஜை தப்பிவிட்டது என்ற உணர்வு கூட சீதாவுக்கு இல்லை. இறக்கப் போகும் என் ராம்குமாருக்கு அமைதி தேவை, சந்தோஷம் தேவை என்று மட்டுமே உணர்ந்தவளாய் அவன் முகத்தை ஆற தழுவிக்கொண்டு, உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் ராம், ஐ லவ் யூ ராம் என்றே திருப்பி திருப்பி சொன்னாள். ராம்குமாரின் சுவாசம் நின்று போனதோ, டாக்டர் செயற்கை முறையில் இருதயத்தை அமுக்குவதோ, தாய் காமுவை கைத்தாங்கலாய் விசு அறையை விட்டு வெளியே அழைத்து போனதோ, சில நிமிடங்களில் சுமித்ரா துடித்துக் கொண்டு ஓடினதோ, டாக்டர் பிரயோஜனமில்லை என்று தலையை ஆட்டினதோ, ஒன்றுமே புரியாத ஒரு நிலையிலேயே இருந்தாள் சீதா. வைத்தியர்கள் அறையை விட்டு வெளியே போய்விட்டார்கள். மயான அமைதி நிலவிய அந்த நிமிடத்தில் தன் அருமை கணவனின் ஆவி பிரிந்து போய் பல நிமிடங்கள் ஆகிவிட்டன என்று கூட உணராமல் ஐ லவ் யூ ராம் என்று முனகிய வண்ணம் அமர்ந்திருந்த தோழியை கண்ட சுமித்ராவின் நெஞ்சு தூள் தூளாக சிதறி போனது. 32 பிராயம் கூட ஆகாமல் குழந்தைத்தனமாய் வெகுளியாய் இப்போது காட்சி அளிக்கும் என் சீதாவின் வாழ்வு அஸ்தமனமாகி விட்டதா? குமுறி வெடித்து கொண்டு எழுந்த துக்கத்தை கடித்து விழுங்கி அடக்கி கொண்டாள் சுமித்ரா. கடவுளே, என் சீதாவை தேற்ற எனக்கு தெம்பு கொடு என்று பிரார்த்தித்தவளாய் மெல்ல சீதாவின் அருகில் சென்று அவள் தோளில் கையை வைத்தாள் சுமித்ரா. சீதா திரும்பவில்லை. மூடி கிடந்த ராம்குமாரின் முகத்தில் அவள் எதை கண்டாளோ, தன் பெரிய கண்களால் கணவனின் முகத்தையே உற்று நோக்கியவள் மறுபடியும் ஐ லவ் யூ ராம் என்று உருகிய போது சுமித்ராவின் வைராகியம் உருகி போயிற்று. சீதா என்று பெரிதாய் கதறிக்கொண்டு சீதாவின் முகத்தை திருப்பி தன் மார்பில் புதைத்து கொண்டு அலறி அழுதாள் சுமித்ரா. மயக்கம் தெளிந்து போன காமுவுக்கு விஷயம் புரிந்து போயிற்று. ஐயோ ஐயோ என்று குமுறியவளுள், சீதா எங்க, சீதா எப்படி தாங்குவா என்ற கேள்விகள் எழ, என் கண்ணே சீதா என்று கூவிய வண்ணம் அவளும் அறைக்குள் ஓடி வந்து சீதாவை அணைத்துக் கொண்டு பட் பட் என்று தன் தலையில் அடித்துக் கொண்டாள். சீதா என்ன செய்தாள், என்ன நினைத்தாள், எப்படி சிதைந்து போனாள்? தன் சூன்யத்தில் கலந்துவிட்ட கணவனை தேடுவது போல இறுகி போனாள் சீதா. 10 நிமிடத்திற்குள் ராம்குமாரின் சடலத்தை வீட்டிற்கு எடுத்து போக தயாராகி விட்டான் விசு. தெரிந்த ஆஸ்பத்திரி, பணம் பேசியது. விரைவாக காரியங்கள் நடக்க கேட்பானேன்? ஒரு வார்த்தை கூட பேசாமல், ஒரு தரம் கூட வாய்விட்டு புலம்பாமல், நெஞ்சை கரைத்து கண்கள் நீராக கொட்ட வந்த சீதா அம்பாசிடர் காரை கொண்டு நிறுத்தி ராம்குமாரின் சடலத்தை பின் சீட்டில் வைக்க விசு உறைந்த போது, நானும் பின்னாலேயே உட்கார்ந்துக்கிறேன், என் மடியில அவர் தலைய வச்சு படுக்க வைங்கோ என்று அமைதியான குரலில் சொன்ன போது, கடவுளே, தெய்வமே, முருகா என்று கதறிய காமு மீண்டும் மூர்ச்சையானாள். சீதா என்று கூவி அழுதாள் சுமி. ஆண் மகனான விஸ்வநாதனும் அடக்க மாட்டாமல் அழுதுவிட்டான். வீடு வந்தது. பண்ண வேண்டிய அத்தியாவசியமான ஒரு சில காரியங்களை மட்டும் கோபாலன், விசுவின் பெற்றோர் சொன்னவைகளை மட்டும் செய்துவிட்டு அன்று இரவு 9 மணி அடிப்பதற்குள்ளேயே ராம்குமாரின் இறுதி யாத்திரையும் புறப்பட்டு விட்டது. யாரை கேட்க வேண்டும், எவரை கேட்க வேண்டும்? இல்லை, கேட்பதற்குத்தான் அந்த வீட்டில் எந்த ஆண்மகன் இருக்கிறான்? வைதீகமாய் செய்கிறேன், ஆச்சாரமாய் குலத்தின் வழியை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கூத்தடித்து பிண ஊர்வலத்தை தொடங்காமல் கச்சிதமாய் வெகுவாக அவசியம் என்ற ஓரிரு காரியங்களை மட்டும் செய்துவிட்டு ராம்குமாரை தூக்கிவிட்டார்கள். தெரிந்த நண்பனின் வேன் ஒன்றை எடுத்து வைத்திருந்தான் விசு. ஊர்வலமாய் எடுத்து போகிறேன் என்று சொல்லி 1.5 நாழிகை இழுத்தடிக்காமல் வேனில் சடலத்தை ஏற்றி இன்னும் இருட்டுவதற்குள் ஆயிற்றென்று மேற்கொண்டு காரியத்தை கவனிக்க கோபாலனும் விசுவும் முன் நின்றார்கள்.
புதுசு கட்டி ரோஜா மாலைகள் அணிந்து அமைதியாய் புன்னகைத்துக் கொண்டிருந்த ராம்குமாரை வேனின் பின்பக்கம் படுக்க வைத்தார்கள். தெரு மனிதர்களும் ஓரிரு ஆபீஸ் நண்பர்களும் சில உறவினர்களும் சூழ்ந்திருந்த அந்த சின்ன கூட்டத்தின் சோகம் தாங்க முடியாததாகி போயிற்று. முகத்திலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு காமுவும் மற்றவரும் அழுத இந்த நாழிகை வரை கல்லாய் ஜடமாய் இறுகி போய் கணவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டு இருந்த சீதாவுக்கு அவன் சடலத்தை அவளிடமிருந்து பிரித்து வண்டியில் ஏற்றி பின் கதவை மூடி பூட்டினதும் எங்கிருந்தோ ஒரு ஆவேசம் வந்தது. வராந்தாவில் நின்றவள் படிகளை கடந்து புயலென ஓடினாள். பின் கதவுகளை மூடின விசுவின் கைகளில் இருந்து சாவியை இழுத்து பறித்தாள். கைகள் துடித்த துடிப்பில் சரியான சாவியை பொருத்தி கதவை திறக்க இயலாதவளாய் தவித்து பரிதவித்து திறந்தாள். ராம்குமாரின் சடலத்தின் மேல் விழுந்தாள். அவனின் குளிர்ந்து போயிருந்த முகத்தில் முத்தமிட்டு, ராம், என்னை விட்டு போகாதீங்க ராம், நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது ராம் என்று பெரிதாய் கூவியவள் பைத்தியக்காரி போல ஓலமிட்டு கொண்டு அடி வயிற்றிலிருந்து கதறி கதறி அழுதாள். அத்தனை மணி நேரங்களாய் எங்கோ அடங்கி கிடந்த துக்கம் பீரிட இரத்த கண்ணீர் வடித்து புலம்பினாள். ராம் ராம். அந்த இரவை கிழித்து கொண்டு அழுத சீதாவை விசுவும் சுமித்ராவும் வலுக்கட்டாயமாக ராம்குமாரிடம் இருந்து பிரித்து மீண்டும் கதவை மூடினார்கள். என் ராம் இல்லாம என்னால் இருக்க முடியாது ராம். சீதா கதறுகிறாள், துடிக்கிறாள் என்பதற்காக ராம்குமாரின் இறுதி யாத்திரை நிற்க முடியுமா? அது கிளம்பி விட்டது. உயிருக்கு உயிரான கணவனின் உடலை கூட இனி தன்னால் பார்க்க இயலாது என்று உணர்ந்த சீதா வண்டி கண்ணை விட்டு மறைந்ததும் மயங்கி விழுந்தாள். பிறகு அம்மம்மா, சீதாவின் வேதனையையோ இல்லை அங்கு பரவி கிடந்த சூழ்நிலையையோ எழுத எனக்கு நெஞ்சில் வலிமை இல்லை, என் பேனாவிற்கும் சக்தி இல்லையே. சீதாவின் வாழ்வு அஸ்தமனமாகி அன்றோடு 5 வாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. ராம்குமார் மறைந்த பிறகு சாயங்காலம் நெருங்க நெருங்க அடிவயிற்றில் எழும் தாங்க முடியாத வேதனை அன்றும் சீதாவுக்கு எழவே செய்தது. 5 வாரங்களுக்கு முன் இதே ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தில் என் ராம் உயிரோடு இருந்தாரே, அன்று கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் தானே அவருக்கு நினைவு தப்பியது. மூச்சு பிரியும் நேரத்தில் நினைவு இருந்திருந்தால் என்னென்ன சொல்ல ஆசைப்பட்டிருப்பார். மூச்சு திணறி திணறி இறந்தாரா, இல்லை ஓரளவுக்காவது வலி தெரியாமல் இறந்தாரா? ராம், என்னை விட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது ராம்? ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு நம்பியனா எப்படி ராம்? இப்போ இத்தனை நாட்கள் வாழ்ந்துட்டேன், எனக்கு எப்படி இது சாத்தியமாச்சு ராம்? நாழி ஆக ஆக நித்தமும் 1000 முறைகள் தன் நெஞ்சை துளைத்து எடுக்கும் கேள்விகள். அன்றும் தலைவிரித்தாட மனம் குன்றி போனாள் சீதா. முதல் நாள் ராம்குமாரின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனதும் மயங்கி விழுந்தவள்தான். அன்று இரவு பூராவும் சரியாக தெளிவு பெறவே இல்லை. யாரோ வலுக்கட்டாயமாய் வாயை திறந்து உள்ளே செலுத்தும் ஒரு வாய் பால் அல்லது சோடா கொடுக்கும் உணர்வில் லேசாய் கண்ணை விழிப்பாள். ஒன்றுமே புரியாது. மசமசவென்று கண்கள் மயங்கும். மலங்க மலங்க விழித்து சூழ்நிலையை புரிந்து கொண்டால் ராம் இனி இல்லை என்ற துக்கம் அலையாய் எழுந்து மீண்டும் அவளை அடித்து போக மயங்கியே போவாள். எத்தனை முறை மயங்கினாள், எத்தனை முறை தெளிவு பெற்றாள். உடலும் மனதும் மரத்து போனதால் பிரமை கொண்டு வாசல் அறையில் மூலையோடு மூலையாய் முடங்கி போனாள் சீதா. ஒன்றுமே பேசாது இருந்தவளின் கண்களில் இருந்து மாத்திரம் ஓயாமல் கண்ணீர் வழிந்தோடியது. காமாட்சியின் நிலையை கேட்கவே வேண்டாம். இனி எவர் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என்ற வெறுப்பு தோன்ற சாமான் அறைக்குள் சென்று விழுந்து விட்டாள். 1/2 டம்ளர் ஹார்லிக்ஸ் கரைத்து கல் தூணாய் சமைந்து போன சீதாவினுள் எப்படியோ பாடுபட்டு செலுத்தினவள் சுமித்ராதான். வேண்டா சுமி என்று மயங்கிய நிலையில் சீதா கதறும்போது முதல் சில தடவைகள் பொறுத்தாள் சுமித்ரா. பிறகு உனக்காக இல்ல சீதா, உன் வயிற்று பிள்ளைக்காகவாது நான் சொல்லத கேளு என்று வற்புறுத்தினாள். மன்றாடி சுமி கொடுத்த பாலை 2 மடங்காக வாந்தி எடுக்கவே அதன் பிறகு அவளிடம் யாருமே நெருங்கவில்லை. திங்கட்கிழமை காலை 6 மணி இருக்கும். தெருவே கிடுகிடுக்கும்படி அலறிக்கொண்டு நுழைந்தாள் சரசா. குடும்பத்துடன் வெளியூர் சென்றவளுக்கு காலை வண்டியில் ஊர் திரும்பினதும் தான் செய்தி தெரியுமாம். முதல் நாள் மாலை கோபாலன் போன் செய்த போது வீட்டில் யாரும் இல்லாததால் காலை பேப்பரை பார்த்து விஷயத்தை அறிந்து கொண்ட சரசு நிலை குலைந்து போய்விட்டாள். தலைவிரி கோலமாய் கொண்ட கணவனின் கோபத்தையும் மதிக்காமல் ஓடி வந்து விட்டாள். அம்மா, என் கண்ணே சீதா என்று அவள் பாசத்தின் காரணமாய் கதறின போது பெண்ணை கண்ட காமுவுக்கும் துக்கம் தாங்க முடியாமல் போய்விட்டது. நான் பாவிடி சரசு, மகா பாவி. இப்பேற்பட்ட பிள்ளைய வாரி கொடுத்துட்டு நான் கல்லாட்ட இருக்கேனே, என்ன மாதிரி ஒரு துக்கிரி உண்டா? அடி சரசு, உங்க அப்பா போனப்ப கூட நான் இப்படி துடிக்கலடி. நான் வாழ்ந்த வாழ்வு போதும்னு தேத்திட்டு இருந்தேனே, ஆனா இப்போ என் குழந்தை வாழ்வு மண்மூடி போச்சேடி. சரசு, அந்த பாழா போன தெய்வத்தை நம்பினேனே, அது என்ன மோசம் பண்ணிட்டே. என் உசுரை எடுத்துக்கோ, என் மாப்பிள்ளைய முழுசா கொடுத்துன்னு வேண்டினேனே,
அந்த கற்பகாம்பிய என்னை ஏமாத்திட்டாலே அந்த தெய்வத்துக்கு மனசு இல்லடி, ஹிருதயம் கல்லுடி. அதுக்கு ரட்சிக்கிறவான்னு எதுக்குடி பேரு? அது வெறும் கல்லுடிமா, கல்லு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, எல்லாம் பொய். சரசு பொய். ஆவேசம் கொண்டவளாய் காமாட்சி கத்தவும் அத்தனை பேரும் நடுங்கி போனார்கள். காமுவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? வாயை திறந்து ஒரு வார்த்தை அதிர்ந்து பேசாத காமுவா இப்படி ஆர்ப்பரிக்கிறாள்? சர்வமும் அந்த லோகநாயகிதான் என்று நம்பும் காமுவா தெய்வ நிந்தனை செய்கிறாள்? பசு போன்ற காமாட்சி இப்படி மதம் பிடித்த யானையாய் மாறணும் என்றால் அவள் வேதனைதான் எத்தனை! சீதாவுடன் தாயின் வேதனையில் சரசுவும் பங்கெடுக்க அதன் பின் நடந்தவை எல்லாமே கண்களால் காண முடியாத, காதுகளால் கேட்க முடியாத, நெஞ்சத்தால் தாங்க முடியாதவைகளாக போயின. பயந்து போனாள் மஞ்சு. சுமித்ரா சித்தி, எனக்கு பயமா இருக்கு. வெளிரி போன முகத்துடன் சுமித்ராவின் மடியில் அவள் ஒண்டிக் கொள்ளவும் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகிறது என்பதை உணர்ந்தான் விஸ்வநாத். எல்லாருமே பேசாமல் இருக்க முடியாது. இவர்களை தேற்ற தான் ஒருவனாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தவனாய் மஞ்சுவை தூக்கி கொண்டு காமுவின் முன் போய் நின்றான். நடந்தது நடந்துடுது. இனிமே என்ன பண்ண முடியும்? நீங்க இப்படி கோழையா இருந்தா சின்ன குழந்தை என்ன பண்ணுவா? குழந்தை பயப்படுறா மாமி, கொஞ்சம் அடக்கிக்கோங்கோ என்று சற்றே அதட்டலான விதத்தில் பேசிவிட்டு, நீ கூடவா இப்படி சீதா? உன் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை ராம் வச்சிருந்தான். என் சீதாவுக்கு இருக்கிற மனபலம் எனக்கு இல்ல விசுன்னு சொல்லுவானே, அதெல்லாம் நிஜம் இல்லையா? சீதா, பிளீஸ் பி பிராக்டிக்கல் என்றும் சொன்ன வார்த்தைகள் காமு சீதாவிடத்தில் எதிர்பார்த்த மாறுதலை உண்டாக்க அவர்கள் அடங்கி போனார்கள். அடுத்தடுத்து வந்த நாட்களில் தங்களை எவ்வளவோ சுதாரித்துக் கொண்டாலும் நடந்ததை முழுமையாக அவர்களால் ஜீரணிக்க மட்டும் இயலாமல் போயிற்று. சூன்யமான பிரதேசத்தில் சீதா ஒன்றி போய் அவளே வெறுமையாகி போனாள். அந்த வெறுமையில் அவள் உணர்ந்தது ராம்குமார் ஒருவனைத்தான். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவனே வியாபித்து நின்றான். இதயத்திலும் எழும் சிந்தனைகளிலும் அவனே கலந்து பாவினான். சீதா சீதா என்று அழைப்பது போல காதுக்குள் அவள் முணுமுணுப்பு. சிவந்த கரங்களால் அணைத்து இழுப்பது போல சதா ஒரு ஸ்பரிச உணர்வு. வீட்டின் ஒவ்வொரு மூலையும் சொல்லும் கதைகள். அவர்கள் சிரித்தது, பேசினது, வாழ்ந்தது, மகிழ்ந்தது. எப்படியோ பகலை நெட்டி தள்ளிவிட்டு திரும்பினால் இரவு பூதாகரமாய் பயமுறுத்தும். அவனுடன் படுத்து சல்லாபித்த பஞ்சனையில் தலையை அழுத்தி படுத்தால் பக்கத்து தலையணையில் அவன் படுத்திருப்பது போன்ற பிரமை எழும். ஏன் சீதா என்று ராம் ஆசையுடன் அழைத்து கண்களில் முத்தமிடுவது போல உடம்பு பரவசமாகும். கண்களை மூடிக்கொண்டு கைகளை நீட்டி ராம் ஐ லவ் யூ என்று அணைத்துக் கொள்ள முயன்று திடுக்கிடுவாள். தனிமை நெஞ்சை அறுக்கும். தன்னை மறந்து உறங்கின நாட்களில் ராம் இருமும் சத்தம் கேட்டு தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்காக அவசரமாய் எழுவாள். தண்ணீரை டம்ளரில் கொட்டி அந்த பக்கம் திரும்பினால் உண்மை மண்டையில் அடிக்கும். கண்களில் நீர் வழிய ஸ்தம்பித்து போவாள். சமையல் கட்டுக்குள் போனால் டீ போட்டு கொடுக்கிறேன் என்று கணவன் கூத்தடித்தது கண்களில் விரியும். கேஸில் இருந்து கொதிக்கும் நீரை கைகளில் கொட்டி கொண்டு ஆ ஊ என்று தவித்ததும் ஞாபகத்துக்கு வரும். தான் மருந்து தடவி விரல்களை முத்தமிட்டதும் அவன் இன்னொரு விரலை ஆறிப்போன வெந்நீரில் வேண்டுமென்றே முக்கி எடுத்து இதுவும் சுட்டுட்டது, உன் ஸ்பெஷல் மருந்து போடு என்று சிறுபிள்ளைத்தனமாய் ஊடல் செய்ததும் நினைவுக்கு வரும். ஒரே ஒரு கணம் நினைவுகளின் இதத்தில் தன்னை மறந்து புன்னகைப்பாள். ஆனால் மறுநிமிடமே இனி இவையெல்லாம் கற்பனையில்தான் என்ற நினைப்பு எழ இடிந்து போவாள். எத்தனை நினைவுகள், எத்தனை நிகழ்ச்சிகள்! அன்றாடம் சுமித்ரா வந்து விடுவாள். முடிந்த போது விசுவும் வருவான். புண்பட்ட நெஞ்சுக்கு தங்களால் முடிந்தவரை மருந்தாய் இருந்து விட்டு போவார்கள். எங்காத்துக்கு வந்துருங்கோ சீதா, கொஞ்சம் மாறுதலா இருக்கும் என்று அவர்கள் சொன்ன போது, நினைவுகளுக்கு பயந்துண்டு நான் ஓட விரும்பல சுமி, அந்த நினைவுகளோடையே என் வாழ்க்கையை பின்னிக்க விரும்புறேன் என்று மறுத்து விட்டாள் சீதா. சீதா புத்திசாலி, எப்படியோ தேறிவிட்டாள். ஆனால் காமாட்சி ஆணித்தரமாய் நம்பின தெய்வம் அவளை ஏமாற்றி விட்டதாய் நினைத்ததால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இல்லாமல் போனாள். அவள் என்ன சாமி பூதம் வேண்டி கிடக்கு, நான் பணங்காசா கேட்டேன், என் மாப்பிள்ளைக்கு ஆயுசு கொடுந்தானே கேட்டேன், அவரை காப்பாத்திக்க கொடுக்க முடியாத தெய்வம் எனக்கு இனிமே வேண்டாம் என்று வெறுப்பு மண்ட சதா பேசுவாள். அம்மா விரைவில் சரியாகி விடுவாள். அவள் விவேகி, வாழ்க்கை தாமரை இலை தண்ணீரை போன்றதுதான் என்பதை புரிந்து கொண்டவள் என்று சீதா நம்பியதுக்கு பலனே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை வெகு நாழிகை உறக்கம் பிடிக்காமல் தவித்த சீதா தன்னையும் மறந்து தூங்கின போது அவள் ஒரு வினோதமான கனவு கண்டாள். அவளும் ராம்குமாரும் மொட்டை மாடியில் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். நிலா காய்கிறது. மகிழம்பூ வாசனை பரவி கிடக்கிறது. நாழியாருது, நான் போயிட்டு வரேன் சீதா என்கிறான் ராம்குமார். உங்களை பிரிஞ்சு எப்படி இருக்கிறது ராம்? சீதா தவிக்கிறாள். சிரிக்கிறான் ராம்குமார். போறேன்னு சொல்லல, போயிட்டு வரேன் தானே சொன்னேன், கவனிக்கல?
நான் கூட புரிஞ்சுக்கிறேன் ராம், ஆனா அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு. நீ எடுத்து சொல்லு, நான் எங்கேயும் போக மாட்டேன், உடனே வந்துடுவேன், உன்கிட்டதான் இருப்பேன்னு அம்மாக்கு சொல்லு சீதா. ஹம், அம்மா நான் சொன்னா ஒத்துக்க மாட்டா, பிடிவாதம் பிடிக்கிறாள் சீதா. ஷீ வில் அண்டர்ஸ்டாண்ட், அம்மா புரிஞ்சுப்பா, நீ வேணும்னா பாரேன். பேசிக்கொண்டே காற்றில் மிதந்த வண்ணம் சீதாவின் அருகில் வருகிறான் ராம்குமார். நெருங்கி நெருங்கி அவள் மூச்சு காற்றுடன் கலக்கிறான். புகை போல பனி போல கரைகிறான். அடிவயிற்றில் பளிச்சென்ற வலி எடுக்கவும் திடுக்கிட்டு எழுந்து விட்டாள் சீதா. வலியையும் மீறிக்கொண்டு அவள் கண்ட கனவு மனதில் நெருடவே, இது என்ன புது மாதிரியான கனவு என்று வியந்தவளுக்கு அப்போது தெரியாத பதில் அன்று பகல் 2 மணிக்கு தெரிந்தது. பிரசவ வலி எடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட சீதாவுக்கு ராம்குமாரே சின்ன உருவம் எடுத்து பிறந்தாற் போல் ஆண் குழந்தை பிறந்தது. அதே சிரிப்பு, அதே கூர்மையான மூக்கு, அதே பூனை கண்கள், எல்லாம் அதே. டாக்டர் பிள்ளையை கையில் கொடுத்ததும் முதல் நாள் கனவுக்கு அர்த்தம் புரிந்து போய் விக்கித்து போனாள் சீதா. அறைக்குள் வந்த காமுவின் கைகளில் பேரனை கொடுத்து, ஓ மாப்பிள திரும்ப முழுசா வந்துட்டார்மா, இனிமையாவது தெய்வத்தை நிந்திக்காம இருப்பியா என்று கேட்டபோது, தொடைய கிள்ளி தொட்டிலையும் ஆட்ட போறானா இந்த இறைவன் என்றே நினைத்தாள் காமு. பிள்ளைக்கு சாதம் ஊட்டி கொண்டிருந்தாள் சீதா. ஜாக் வீட்ல இன்னைக்கு காத்தால சமைச்சு சாப்பிட ஒண்ணுமே இல்லையா? அம்மா ஜாக்க கூப்பிட்டு, ஜாக் ஜாக் நீ போய் இந்த பசுமாட்டை வித்துட்டு பணம் வாங்கின்பா, அப்புறமா நாம சாப்பிடலான்னாலாம். வாய திறக்குமார், பெரிய வாய். சீதா சொல்லும் கதையில் சுவாரஸ்யத்தில் மூழ்கி போன குழந்தை குமார் சாதத்துக்கு வாயை திறக்க மறந்ததால் நடுநடுவில் சீதா ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது. அப்புறம் கண்களை விரித்து கொண்டு தாயின் மடியில் அமர்ந்திருந்த குமார் தலையை நிமிர்த்தி கேட்டபோது கணவன் ராம்குமாரே நீல கண்களில் அழகு கூத்தாட தன்னுடன் பேசுவது போல சீதாவுக்கு தோன்றியது. அப்புறம் கதையை மேலே தொடர்ந்தாள் சீதா. ஜாக் அண்ட் த பீன்ஸ்டாக் கதைதான், எத்தனையோ முறைகள் கேட்ட கதைதான்னாலும் குமாருக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்கறதுல சுவை குன்றாது. போயும் போயும் பீன்ஸ் விதைகளையா வாங்கிட்டு வந்த, பசுமாட்டுக்கு பதில இதுதானா கிடைச்சது என்று ஜாக்கோட தாய் அவனை திட்டும் போது குமாருக்கு அழுக வரும். தூங்கி எழுந்து பார்த்தா, அம்மாடி எத்தனாம் பெரிய பீன்ஸ் கொடி, ஆகாசத்தை தொட்டுண்டு என்று சீதா கைகளை உயர உயர தூக்கி விவரிக்கும் போது மேலே எதையோ பார்ப்பது போல நிமிர்ந்து பார்த்து குதூகலிப்பான். பிறகு ராட்சசனை ஏமாற்றிவிட்டு தங்க முட்டையிடும் வாத்தை ஜாக் தூக்கி கொண்டு வருவதை சொல்லும் போது தானே ஓடி வருவது போல கைகளை கொட்டி கொண்டு எம்பி எம்பி குதிப்பான். எத்தனை வேலை இருந்தாலும் குழந்தைகளுக்கு தேவையானவைகளை கவனிப்பதை தன் தலையாய பொறுப்பாக நினைத்ததால் கூடுமானவரை குமாருக்கு குளிப்பாட்டுவது, உணவு கொடுப்பது போன்றவைகளை தானே கவனிப்பாள் சீதா. அன்றைக்கும் அப்படித்தான். மணி 8:30 நெருங்க போகிறது. சீதா இன்னும் கதையின் முடிவுக்கு வந்தபாடு இல்லையாதலால் அருகில் நின்றிருந்த மஞ்சரிக்கு பஸ் வந்துவிடும். இன்னைக்கு எக்ஸாம் வேற, அம்மா புறப்பட்டாதானே. ஒரு கால் மாத்தி ஒரு கால் தவித்தவள், அம்மா நாழி அறதே என்று சீதாவின் தோளை தொட்டு உலுப்பினாள். வந்துட்டேன் மஞ்சு, ஜஸ்ட் 1 more minute. வாய திறக்குமார். ஜாக் தடதடன்னு இறங்கி வந்தானா, பின்னாலேயே ராட்சசனும் வரான். பூமியை தொட்டதும் வீட்டுக்குள்ள ஓடின ஜாக் ஒரு கோடாலி எடுத்துன்னு வந்தான். இல்ல தப்பு, சிணுங்குகிறான் குமார். அவசரத்திலும் சிரிப்புதான் வந்தது சீதாவுக்கு. நல்ல பிள்ளை இவன். ஒரு நாளைக்கு கூட கதையை கொஞ்சம் சுருக்கி சொல்லக்கூடாது. கதைக்கு கண்ணு மூக்கு ஒட்ட வச்சு ஒரு டிராமா பாக்குறா போல ஒவ்வொன்னா சொன்னாதான் விடுமா. எப்படியோ சாப்பாட்டையும் கதையையும் முடித்து எழுந்த சீதா குழந்தையை தயாராக நின்ற தாயிடம் கொடுத்தாள். நான் தூத்தம் கொடுக்கலம்மா, நீ கொடுத்துடு என்று சொல்லிய வண்ணம் உள்ளே போய் கையலம்பி கொண்டாள். கைப்பை, டிஃபன் பாக்ஸ், குடையை எடுத்துக்கொண்டு போயிட்டு வரேம்மா என்று தாயிடம் சொல்லிக் கொண்டாள். பை பை குமார், நானும் வரேம்மா நித்தமும் கெஞ்சும் குழந்தை இன்றும் கெஞ்சினான். இப்போ வாண்டாங்கண்ணா, சாயங்காலம் அம்மா வந்து பீச்சுக்கு கூட்டின்னு போறேன், சரியா? குமாரை அணைத்து முத்தமிட்ட சீதா வா மஞ்சு என்று பெண்ணுடன் வாசலில் இறங்கி பக்கப்பாதை வழியாக தெருவை அடைந்தாள். கூடவே நிமிர்ந்து நடந்து வரும் மகளை காணுகையில் அவள் நெஞ்சம் சந்தோஷத்தால் துள்ளியது. என்னமா வளர்ந்துட்டா, வளத்தில அப்பாதான் என்று நினைத்த வண்ணம் நடையை எட்டி போட்டாள். வெள்ளை சீருடையும் சிவப்பு உடையுமாய் மஞ்சு இந்த வயதில் சீதாவின் நெற்றி அளவு உயரத்தில் இருந்தாள். கண்ணுக்கு எதிரேயே மகள் வளர்ந்து வருவதில் சீதா பெருமை கொண்டாலும் பொறுப்பும் ஏறியதால் தனி பெண்ணாக எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பல சமயங்கள் மலைத்திருக்கிறாள். சுமித்ராவும் அவள் குடும்பத்தாரும் இல்லை என்றால் இன்று இப்படி கௌரவமாக அவள் குடும்பம் நடத்த முடியுமா? கஷ்டங்களை எல்லாம் இவளோடு தோள் கொடுத்து தாங்கிக் கொண்டது அவர்கள் அத்தனை பேர்களும் தானே. தாயும் மகளும் தெருமுனையை அடைந்து கச்சேரி ரோடில் இருந்த பஸ் ஸ்டாப்பை அடைந்து விட்டார்கள். எக்ஸாம்ஸ் நன்னா பண்ணு மஞ்சு, ஜோரா தயார் பண்ணிருக்க, அதனால பயப்படாம ஆன்சர்லாம் எழுது.
அன்று மஞ்சரிக்கு கடைசி பரீட்சை முடிந்து விட்டதால் பெரிய லீவு ஆரம்பம். மெல்லிய குரலில் தாய் சொன்னதற்கு சரி சரி என்பது போல அவள் தலையை ஆட்டினாள். தூரத்தில் ஸ்கூல் பஸ் தெரிந்தது. பஸ் வந்துட்டு, நான் வரேம்மா, பாய் பாய், பெஸ்ட் ஆஃப் லக். மஞ்சரி ஏறிக்கொள்ள பஸ் நகர்ந்தது. கையை திருப்பி கடிகாரத்தை பார்த்தாள் சீதா. 8:40. அவள் பஸ்ஸும் வரும் நேரம்தான். சற்றே குனிந்து பாதத்துக்கு மேலே மடிந்து போயிருந்த புடவை ஓரத்தை சரி செய்து கொண்டாள். சீதா பழைய சீதா இல்லை. 2 வருட அனுபவத்தில் எவ்வளவோ மாறிவிட்டாள். வெள்ளை அல்லது லைட் கலர்களில் சின்ன சின்ன பூ போட்ட வாயில் புடவைகள், வலது கையில் மெல்லிய வளை, இடக்கையில் வாட்ச், காதில் சின்ன வளையங்கள், கழுத்தில் இறங்காமல் உயர்த்தி போடப்பட்ட கொண்டை. இவ்வளவுதான் சீதாவின் இந்நாளைய அலங்காரங்கள். மொட்டையாய் நின்ற கழுத்தையும் வெறுமையாய் மாறின நெற்றியையும் பார்க்கும் போதெல்லாம் அம்மா மனதுக்குள் துடிப்பது இவளுக்கு தெரியும். பொறுக்க மாட்டாமல் முன்பு ஒரு நாள், இத்தனை வயசான நான் கூட ரொம்ப பாராட்டாம இருக்கேன், நீ என்னத்துக்காக இப்படி சன்னியாசியா வாழணும் சீதா என்று அங்காலாய்த்த போது இவளிடமிருந்து எழுந்தது ஒரு சின்ன புன்னகைதான். ஓட்டுக்குள் ஒடுங்கும் நத்தையாய் அவள் உலக வாழ்க்கையிலிருந்து தன்னை அறுத்து கொண்டு ஒடுங்க முயற்சிக்கும் போதெல்லாம் சுமித்ரா வெளிப்படையாய் சண்டை கூட போட்டிருக்கிறாள். என்னத்துக்காக இப்படி மனச மரத்த அடிச்சுக்கிற சீதா, உன் பசங்களுக்காகவாது சாதாரணமா இருக்கக்கூடாதா என்றால், என் குழந்தைகளுக்கு நான் எதை குறைச்சிருக்கேன் சுமி, ஏதாவது ஒன்ன விரல விட்டு சொல்லு பார்க்கலாம் என்று பதிலுக்கு சீதா அமைதியாய் கேட்கும் போது சுமித்ராவுக்கு ஏதும் பேச தெரியாது. வாஸ்தவம்தான். தன் குழந்தைகளே உலகமாய் வாழ்ந்த சீதா அவர்களுக்கு எதில் குறை வைத்தாள்? அன்பிலா, கவனிப்பலா, இல்லை பணத்திலா? எதிலும் இல்லை. ராம்குமார் மறைந்தவுடன் ஆர்ப்பரிக்கும் அருவிகளாய் மனதின் ஏமாற்றத்தை தாங்க முடியாதவர்களாய் தவித்த சீதாவும் காமாட்சியும் நாளாக ஆக அடங்கி போய் ஆழமாய் தேங்கி கிடக்கும் தண்ணீரின் அமைதியை பெற்றுவிட்டார்கள். சீதாவின் பஸ் வந்துவிட்டது. ஏறிக்கொண்டு ஜன்னலோரமாய் அமர்ந்தாள் சீதா. வழக்கமாய் வரும் கண்டக்டர் அவளை கேட்காமலேயே அடையாருக்கு ஒரு டிக்கெட் கிழித்து கொடுத்தான். சீதாவின் பார்வை ஜன்னலுக்கு வெளியே தாவியது. பஸ்ஸின் ஓட்டத்தில் முன்னால் தெரிந்து பின்னால் தங்கிவிடும் கடைகள், வீடுகள், இடுக்கிறார் போல் ஓடும் மற்ற வண்டிகள், சாலையில் நெறிந்து வழியும் மக்கள் கூட்டம். பஸ் சாந்தோமில் நின்றது. முக்கால் நிர்வாணமாய் மூக்கில் வழியும் சளியை துடைத்து கூட போட தெரியாதவர்களாய் 2 சிறுமிகள் பஸ் ஜன்னலில் தெரியும் சீதாவின் முகத்தை கண்டதும், அம்மாடி பசிக்குது அம்மா, 10 காசு போடு தாயே என்று புலம்பினார்கள். சீதாவிடம் 10 காசு இல்லை, 20 காசை எடுத்து நீட்டிய கைகளில் போட்டாள். அதுகள் முகத்தில் எத்தனை சந்தோஷம்! பாவம், யார் பெத்த குழந்தைகளோ, தாய் தகப்பன் இருக்காங்களோ இல்லையோ, யாராவது ஒருத்தர் இருந்தா கூட இப்படி சீரழிய விட மாட்டாங்க இல்லையா? சீதாவின் எண்ணம் தன் குடும்பத்திடம் ஓடியது. குழந்தை குமார் பிறந்த 9ஆம் நாள் வீட்டுக்கு திரும்பியவள் தனக்குள்ளேயே யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். 1 மாத காலமான பிறகு ஒரு நாள் மாலை பொழுதில் விசு, சுமி, கோபாலன், அம்மா எல்லோரும் சேர்ந்து அமர்ந்திருக்கையில் தன் எண்ணங்களை மெல்ல வெளியிட்டாள். ராம்குமாரின் ப்ராவிடன்ட் பணமும் 12,000, இன்சூரன்ஸ் பணம் 15,000 அன்றுதான் வந்திருந்தன. அந்த 27,000 எந்த மாதிரி பத்திரப்படுத்தி வைக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்த அந்த சமயமே தன் மனதை வெளிப்படுத்த சரியான நேரம் என்று சீதா நினைத்தாள். 20,000 என் கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணி மாசம் 12% வட்டி தரலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீள் மாமா? சீதாவும் அபிப்பிராயம் என்னம்மா? இது விசு. பேஷான யோசனை என்றார் கோபாலன். இப்போது சீதா பேசினாள். நான் 2 சமாச்சாரத்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு இருக்கேன். ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இந்த விஷயத்த வெளியில சொல்றேன். நீங்க யாரும் வருத்தப்படாதீங்கோ. அம்மா உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். சற்று நிறுத்திவிட்டு மேலே தொடர்ந்தாள் சீதா. நான் பிடி படிச்சிருக்கேன். சும்மா இருந்தா மனசு கெட்டு போறது. அதனால ஏதாவது வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு அம்மா, குழந்தைகள், எனக்கு இத்தனாம் பெரிய வீடு, என்னத்துக்கு? பழையபடி அவுட் ஹவுஸுக்கு போயிட்டா என்ன? இந்த பெரிய வீட்டை வாடகைக்கு விட்டுடலாம். பெரிய வீட்டுல பெண்களா நாங்க தனியா இருக்கிறத விட சின்ன வீட்டுல பாதுகாப்பா இருக்கலாம். பெரிய வீட்டுக்கு 400 ரூபா வருவோம் அம்மா. என் வேலை மூலமா 200, 250 வந்தா கூட போறோம். நாங்க சௌரியமா இருந்துருவோம். இப்போ விசு சொன்ன யோசனை எனக்கு சரின்னு படுறது. விசுவை விட எங்க பணத்தை வேற யார் ஜாக்கிரதையா வச்சுக்க முடியும்? அந்த பணத்தை அப்படியே குழந்தைகளோட பிற்கால படிப்பு, கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்தலாம். விசு கொடுக்குற வட்டியில மஞ்சுக்கு நகை, வீட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ், சின்ன சின்ன ரிப்பேர், இப்படி அதிகப்படி செலவை கவனிச்சுக்கலாம். என்னவோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீள்? சுற்றி இருந்து கேட்டவர்களுக்கெல்லாம் தாங்க முடியாத துக்கம். சீதா சொன்ன யோசனைகள் சிறந்தவைகளாக இருக்கலாம். ஆனாலும் ராம்குமாரின் அரவணைப்பில் இது நாள் வாழ்ந்த சீதா வேலைக்கு போவதா? சௌகரியமாய் ஆனந்தமாய் வாழ்ந்த பெரிய வீட்டை விட்டுவிட்டு பழையபடி சின்ன வீட்டில் வாழ்வதா? மனங்கள் குமுறினாலும் எல்லோரும் சீதாவின் பேச்சுக்கு கட்டுப்படவே
அடுத்த மாதம் பெரிய வீட்டை வாடகைக்கு விட்டார்கள். பையன் பிறந்த 4வது மாதம் அடையாறு காந்திநகர் பள்ளியில் 4வது வகுப்பு ஆசிரியை உத்தியோகம் கிடைத்து சீதாவும் போய்கொண்டிருக்கிறாள். சீதாவுக்கு பொழுதே போகவில்லை. கோடை விடுமுறைக்காக பள்ளியை மூடிவிட்டார்கள். திருத்த வேண்டிய பேப்பர்கள், நோட்டுகள், பள்ளி திறந்ததும் தயாராக இருக்க வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் விடுமுறையின் தொடக்கத்திலேயே முடித்து விட்டாள். சுமித்ரா ஊரில் இருந்தால் கவலை இல்லையே. குடும்பமாய் அவர்கள் ஊட்டிக்கு போய்விட்டார்கள். சென்ற வருடம் அவர்களுடன் சீதாவும் போயிருந்தாள். இந்த முறைதான் ஏனோ மறுத்து விட்டாள். ஊட்டிக்கு வரதுல உனக்கு என்ன கஷ்டம்? தனியா போனாலும் சரி, எங்களோட தானே வர. இங்கிருந்து என்னத்தை சாதிக்க போற என்று சுமித்ரா பிடிவாதம் பிடித்த போது, இந்த தடவை வேண்டாம் சுமி என்று சிரித்து கொண்டே மறுத்தாள். ஏனா இந்த தடவை ஏன் வேண்டாமா? சொல்ல, என் கூட வரதுக்கு கஷ்டமா இருக்கா? எங்க கம்பெனி போர் அடிக்கிறதா? இல்ல நாங்க இல்லாம ஹாயா இருக்க ஆசையா? பாதி கேலியும் பாதி கோபமுமாய் பேசினாள் சுமித்ரா. சிரித்தாள் சீதா. உன் கம்பெனி எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா எனக்கு என் மேலேயே வெறுப்பு வந்துட்டுன்னு தானே அர்த்தம். என்ன சுமி, சின்ன குழந்தையாட்டம். அம்மாவுக்கு வர வர வயசாயின் வருது, தனியா விட வாண்டான்னு பார்த்தா நீ என்னென்னமோ சொல்றியே. தோழியை நெருங்கின சுவாதீனமாய் அணைத்து கொண்டாள் சீதா. வாஸ்தவம்தான். போன முறை தனியாய் இருக்க பயப்பட நான் என்ன பாப்பாவா? நீயும் குழந்தைகளும் போயிட்டு வாங்கோ என்று அம்மா வற்புறுத்தியதால் சீதா ஊட்டிக்கு போனாள். அம்மாவை குடித்தனக்காரர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டாலும் தனிமையால் அவதிப்பட்டாள் என்பதை சீதா நன்கு உணரவே செய்தாள். முக்கியமாக பேரன் இல்லாவிட்டால் அவள் தவித்து போவது இவளுக்கு தெரியுமே. அம்மாவையும் அழிச்சுன்னு வரக்கூடாதா? அங்க வீடு சௌரியமா இருக்கு, ஆட்கள் இருக்கா, மடி பூஜை எல்லாத்தையும் வச்சுக்கலாமே. சுமி விடவில்லை. அந்த குளிர் அம்மாவுக்கு தாங்காது சுமி, வயசாகலையா? என்ன பெரிய வயசு? எங்க மாமனார் மாமியாரை விடவா பெரியவா? அவ வரலையா? உங்க மாமனார் மாமியாருக்கு அடிக்கடி ஊட்டிக்கு போய் அந்த குளிர் ஒத்துண்டு இருக்கு. அம்மாவுக்கு அது புதுசு இல்லையோ. இங்கே மார்கழி மாசம் ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப்னு தடபுடல் பண்ணுவோம். உனக்கு தெரியாதா சுமி? இதையும் தவிர பெரிய வீட்டுல சின்ன சின்ன ரிப்பேர் வேலை இருக்கு. நான் கிட்ட இருந்து கவனிக்க இப்ப லீவா இருக்கு. இல்லன்னா உங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் தானே மறுபடி தொந்தரவு பண்ணணும். எப்படியோ சுமித்ராவை சமாதானப்படுத்தி விட்டாள் சீதா. சரிப்போ, நீ வராட்டாலும் மஞ்சுவையாவது அனுப்பியோ மாட்டியோ. சுமித்ராவின் குரலில் ஏமாற்றம் தெரிந்தது. உன் பொண்ணை அழிச்சின் போக என்கிட்ட என்ன கேள்வி? ஆக காமு, சீதா, குமார் சென்னையில் தங்க சுமித்ரா குடும்பத்துடன் மஞ்சரி ஊட்டிக்கு போனாள். சுமித்ரா இல்லை, மஞ்சு இல்லை. பள்ளியும் விடுமுறை. சீதாவின் பொழுது எப்படி போகும்? வீட்டு சுவரில் இருந்த விரிசலை சரி செய்ய, கொஞ்சம் வெள்ளை அடிக்க, தோட்டத்தை ஒழுங்கு பண்ண என்று ஆட்களை கோபாலின் உதவியுடன் நியமித்து வேலை வாங்கினாள். காலையில் எழுந்து தோட்டத்தில் புகுந்து விடுவாள். உச்சி வெயில் ஏறுவதற்குள் வீட்டுக்குள் வந்து குமாரின் காரியங்களை கவனிப்பாள். மதியம் கைவேலை செய்வாள். மாலையில் அம்மா குழந்தையுடன் பீச்சுக்கோ கோவிலுக்கோ போய்விட்டு இருட்டுவதற்குள் வந்து சாப்பிட்டு விட்டு ஏதாவது படிப்பாள். பின் உறங்கப் போவாள். என்னவெல்லாமோ செய்தும் பல நாட்கள் பொழுது போகாமல் தவிக்கும் போது ஸ்கூல் இருக்கக்கூடாதா என்ற எண்ணமே தோன்றும். சீதாவுக்கு அந்த பள்ளியில் வேலை கிடைத்தது அதிசயம்தான். நல்ல இதமான சூழ்நிலை, முத்துக்களாய் சிதறும் குழந்தைகள், பண்புள்ள நிர்வாகம். சீதாவை கண்டால் அவளுடைய வகுப்பு குழந்தைகளுக்கெல்லாம் ஏக கொண்டாட்டம். டீச்சர் டீச்சர் என்று ஒன்று மாற்றி ஒன்று கலகலக்கும். ஆரம்ப காலங்களில் கைக்குழந்தையான குமாரை விட்டுவிட்டு வேலைக்கு போவதில் சீதாவுக்கு ரொம்ப வருத்தம். ஆனாலும் அம்மாவுக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டுமானால் குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை முழுக்க முழுக்க காமுவிடம் விட்டால்தான் சரி என்று அவள் நினைத்ததால் மனதை தேற்றிக் கொண்டு விட்டாள். மேலும் பள்ளியில் பட்டாம்பூச்சிகளாய் கண்கள் குடையாய் விரிய அவளை சுற்றிலும் குழந்தைகள் அவள் நெஞ்சுக்கு இன்பமே அளித்தார்கள். கோபிக்காமல், ஆனால் அதே சமயத்தில் அன்பாய் கண்டிப்பாய் பிள்ளைகளை அவள் தன்பால் கவருவதைக் கண்டு மற்ற ஆசிரியைகள் ஆச்சரியப்படுவார்கள். சீதா வரும் நேரத்துக்காக வகுப்பு மாணவ மாணவிகள் காத்து நின்று யார் முதலில் டீச்சருக்கு குட் மார்னிங் சொல்லுவது என்று தவிப்பார்கள். ஒன்று கையில் இருக்கும் புத்தகங்களை வாங்கும், மற்றது குடை, இன்னொன்று டிஃபன் பாக்ஸை, இப்படி போட்டா போட்டி. வகுப்புக்கு நுழைந்தால் டீச்சர் எனக்கு பிறந்தநாள் டீச்சர், ப்ளீஸ் டேக் அ ஸ்வீட் என்றும், எங்க வீட்டுல பூத்த ரோஜாப்பூ உங்களுக்காக கொண்டு வந்தேன் டீச்சர் என்றும் அந்த இளசுகள் சொல்லும் போது சீதாவின் உள்ளம் நெகிழ்ந்து போகும். சந்தோஷமான சூழ்நிலையில் வேலை பார்த்ததாலோ என்னவோ மனதுக்கு தெம்பும் தன் துக்கத்தை ஆற்றிக்கொள்ளும் பக்குவமும் இன்னும் சீதாவுக்கு கூடி போயின. கத்தரி வெயில் ஜமாய்த்துக் கொண்டிருந்தது. சீதாவுக்கு தூக்கம் வரவில்லை. படிக்க ஒரு புத்தகமும் இல்லை. உடம்பெல்லாம் வெயிலின் கடுமை தாங்காமல் எரிச்சல். கூடத்தில் படுத்திருந்த காமுவும் உஸ் உஸ் என்று தவித்துக் கொண்டிருந்தாள். முதல் நாள் இரவில் கொசுக்களின் தொல்லை அதிகமாக இருந்ததால் சீதாவுக்கு நல்ல தூக்கம் இல்லை.
கொசுக்கள் கடித்து சிவந்திருந்த ஓரிரு இடங்களை தடவி கொண்டவள் குளித்துவிட்டு லைப்ரரிக்கு போய் ஏதாவது புத்தகம் எடுத்து வரலாம் என்ற நினைப்பில் குளியலறைக்குள் போனாள். குளிக்க போறியா சீதா? இந்த 3 மணிலையா? கொஞ்சம் வெயில் தாழ்ந்து குளிக்கப்படாதோ? காமு தலையை நிமிர்த்தி கேட்டாள். இல்லம்மா, நேத்து ராத்திரி கொசு கடிச்சிருக்கும் போல இருக்கு. ஏதோ சுவாரஸ்யத்துல சுரிஞ்சுட்டேன். எரியறது. ஜில்லுன்னு குளிச்சுட்டு லைப்ரரி வர போலான்னு பதில் சொன்ன சீதா கதவை தாளிட்டு கொண்டு குளிக்க முனைந்தாள். குளிர்ந்த ஜலத்தை மொண்டு மொண்டு மேனியில் விட்டு கொள்ளவும் அம்மாடி என்ற சுகம் எழுந்தது. கைகளில் கொசுக்கடி சிவந்து தடித்திருந்தது. கணுக்கால் அருகில் கூட ஓரிரண்டு கடிகள். அசுர கொசுக்கள். புடவையுள் புகுந்து எப்படித்தான் கடிக்குமோ? சோப்பு தடவி மறுபடி நீரை கொட்டி கொண்டாள் சீதா. உடம்பில் தடவிய சோப்பை தண்ணீர் விட்டு வழித்த போது இடது மார்புக்கு மேலாக சற்றே சிவந்து எழும்பி இருந்த அந்த சின்ன கட்டியை கண்டாள். அட, வேனு கட்டி வர அளவுக்கு வெயில் காயிருதா என்று நினைத்தவள் அம்மாவிடம் சொன்னால் உடம்பு சூடு, பால் குடிச்சாதான்னு கத்துவா என்று நினைத்து கொண்டே குளித்து முடித்தாள். தலைவாரி உடை உடுத்தி கொண்டு வெளியே போய்விட்டு சுவாரஸ்யமான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பும் போது இரவு கவிந்து விட்டது. அடுத்த 4 நாட்களும் வீட்டினுள்ளேயே புத்தகங்களை படித்துக் கொண்டு அடைந்து கிடந்தாள் சீதா. 5ஆம் நாள் குளிக்கும் போது மார்பு கட்டி சற்றே பெரிதாகி பளபளக்கவே அன்றிரவு அம்மாவிடம் சொன்னாள் அவள். கட்டி வராம என்ன பண்ணும்? எண்ணெய் ஒழுங்கா தேய்ச்சுக்காம ராத்திரி விடிய விடிய படிக்கிற, கண்ணு உடம்பு கொதிக்காம என்ன பண்ணும் என்று சொன்ன காமு மறுநாள் காலை தோட்டத்தில் வளர்ந்திருந்த கீழாநெல்லி தழைகளை பறித்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி சீதாவை தேய்த்து கொள்ள சொன்னாள். மேலும் நாளான போது மார்பு கட்டி கோலி அளவு பெரிதாகி பளபளக்கவே சீஷ் பிடிச்சிருக்கோ என்னவோ, டாக்டர் பாரு சீதா என்று அம்மா சொன்னதால் தெப்பக்குளத்துக்கு அருகில் பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த டாக்டரிடம் போனாள் சீதா. மாஸ்டிடைஸ் ஜலக்கட்டி மாதிரிதான் இருக்கு. இந்த வெயில் காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம் என்று டாக்டர். எத்தனை நாளா இருக்கு என்று கேட்டார். சுமார் 15 நாளா. சரி, பென்சிலின் 5 இன்ஜெக்ஷன் நீங்க தினம் வந்து போட்டுக்கங்க. கட்டி உடஞ்சிரும், செப்டிக் ஆகாது என்று அவர் சொல்லவே நித்தமும் மாலையில் குழந்தை அம்மாவுடன் கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே டாக்டரிடம் சென்று ஊசி போட்டு கொண்டு வந்தாள் சீதா. டாக்டர் வீட்டில் அதிகமாய் வியாதியஸ்தர்கள் இருக்க மாட்டார்கள். மிஞ்சி போனால் யாராவது ஒருவர் உள்ளே இருப்பார். நேரத்தை போக்க அங்கிருக்கும் பெஞ்சில் உட்காருவாள் சீதா. மர்ஃபி குழந்தை ஒன்று குண்டு கண்களை சிமிட்டி நீல பிரேமுக்குள்ளிருந்து லேசாய் புன்னகைக்கும். வெள்ளை சீருடை உடுத்தின நர்ஸ் ஒருத்தி சைலன்ஸ் பிளீஸ் என்று உதட்டில் கையை வைத்து வலது பக்க சுவரிலிருந்து தொங்கிக் கொண்டு எச்சரிப்பாள். என்னவோ வண்டி வண்டியாய் பேஷண்டுகள் உட்கார்ந்து கொண்டு பேசுவது போல இவள் உஷ் என்று எச்சரிக்கிறாளே என்று எண்ணும் போது சீதாவுக்கு சிரிப்பு எழும். டாக்டர் இஸ் இன், பிளீஸ் வெயிட் என்ற கருப்பு போர்டு மஞ்சள் எழுத்துக்களை தாங்கிக் கொண்டு காற்றில் ஆடும். ஒரு வழியாய் 5 ஊசிகளை சீதா போட்டுக்கொண்டு முடித்த அந்த தினத்தில் சுமித்ரா அண்ட் கோ ஊர் திரும்பும் நாளை தாங்கிக் கொண்டு வந்த கடிதம் அவளுக்கு கிடைத்தது. அவர்கள் வரப்போகும் நாளில் அம்மா குழந்தையுடன் நுங்கம்பாக்கத்துக்கு போய்விட்டாள் சீதா. சமையற்காரிடம் தேவையான சமையலை சொல்லிவிட்டு ஹாலில் காத்திருந்த போது கார் வந்து விட்டது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிவிட்டது அவர்கள் ஊரை விட்டு போய். கொண்டாட்டத்துக்கு கேட்க வேண்டுமா? பேச்சு, சிரிப்பு, குழந்தைகளின் கத்தல் எல்லாம் ஓய்ந்து சாமான்களை இறக்கினார்கள். கூடை கூடையாய் பேரிக்காய், பிளம்ஸ், பழங்கள். 1 மாதமாய் லெட்டரில் எழுதினது போக பாக்கியிருந்த சமாச்சாரங்களை தோழிகள் பேசி தீர்த்தார்கள். மஞ்சு இயற்கையிலேயே சிகப்பு. மலைவாசம் மூக்கையும் கன்னங்களையும் இன்னும் சிவப்பாக்கி இருந்தது. புஷ் என்று பெருத்து வேறு இருந்தாள். மஞ்சு அவங்கிட்ட விட்டுடலாம் போல இருக்கே. என்ன கொடுத்த சுமி, இப்படி பொறுத்திருக்கா என்று சீதா கேட்டதும் சுமித்ராவுக்கு ஏக பெருமை. அன்று சீதா வீடு திரும்பும் போது மணி இரவு 10க்கு மேல் ஆகிவிட்டது. மறுநாள் பகலில் மயிலாப்பூருக்கு வந்த சுமித்ரா காத்தால பூஜை வாத்தியார் வந்திருந்தார். என் மாமனாருக்கு வர மாசம் 6ஆம் தேதி நட்சத்திர பிறந்த நாளாம். சஷ்டியப்த பூர்த்தி சீதா, தடபுடலா செஞ்சிட வேண்டியதானே என்று சுமித்ரா பரபரத்து கொண்டு சொல்லவும் சீதா உண்மையிலேயே பரவசமாகி போனாள். 60 கல்யாணத்தை நன்றாக செய்வது என்று விசு தீர்மானித்து விட்டான். நாட்களோ அதிகமில்லை. வைதிகமாய் செய்து கொள்ள பெரியவர் ஆசைப்பட்டதால் அவர் விருப்பப்படி முதல் நாள் ஜபங்களுக்கும் மறுநாள் ஹோமங்களுக்கும் தாலி கட்டும் வைபவத்துக்கும் ஏற்பாடுகள் ஆயின. அழைப்புதழ் அச்சடிக்க, புடவை, துணிமணிகள், நகைகள், மற்ற சாமான்கள் வாங்க என்று சீதாவும் சுமித்ராவும் பம்பரமாய் சுழன்றனர். மனதில் சந்தோஷம் நிறைந்திருந்தாலும் வேறு எந்த நினைப்பும் எழாதபடி வேலைகள் செம்மையாய் இருந்ததாலும் தன் மார்பு கட்டியை பற்றியும் தான் போட்டுக்கொண்ட ஊசிகளை பற்றியும் சுமியுடன் சொல்லவே அறவே மறந்து போனாள் சீதா. அந்த ராக்குடி எடு சீதா, நான் இதை வச்சு பின்றதுக்குள்ள நீ சின்னதா மல்லிப்பூ வேணி ஒண்ணு தயார் பண்ணிடு. அம்மா சித்த அசக்காம உட்காருங்கம்மா. சீதா, மாட்டல்கள் எங்க? உங்ககிட்ட தானே இருக்கு. கடைசியா அதையும் மறக்காம போட்டுடணும்.
சுமித்ராவின் அதிகாரம் தூள் பறந்து கொண்டிருந்தது. மணப்பெண்ணுக்கு அலங்காரம் நடக்கிறது. அலங்கரிப்பவள் சுமித்ரா, உதவி சீதா. மணப்பெண் என்ற பெயரில் சுமியின் அன்பு அதிகாரத்தில் மாட்டிக்கொண்டு முழிப்பது அவள் மாமியார் நீலாம்பாள். மாட்டல் போட்டுவிடப் போகிறாள் மருமகள் என்று புரிந்ததும் ஏற்கனவே வெட்கத்தால் சிவந்திருந்த நீலாம்பாளுக்கு இன்னும் நாணம் கூடி போயிற்று. ராக்கொடியே வேண்டாம் என்று சொல்லி இருந்தாள். சுமித்ரா விட்டால் தானே. ராக்கொடி வச்சு பின்ன போறோமா? என்ன பவுசா ஒரு கோடாலி முடிச்சு போட்டு சின்னதா வேணி வச்சா எப்படி இருக்கும் தெரியுமாம்மா என்று அவள் சமாதானப்படுத்தி விட்டாள். இப்போது மாட்டலா? என்ன சுமி, சின்ன பொண்ணு மாதிரி மாட்டல் போட்டுண்டா இந்த வயசுல எப்படிமா இருக்கும்? எனக்கு வெக்கமா இருக்குடிமா. வெகுளித்தனமாய் மாமியார் கேட்கவும் சுமித்ராவுக்கு சிரிப்பே எழுந்தது. உங்களுக்கு பொருந்தாத மாதிரி நாங்க அலங்காரம் பண்ணுவோமாம்மா. என்னம்மா, எங்க பேர்ல அந்த நம்பிக்கை கூட இல்லையா? இப்பவே உங்களை கண்ணாடியில பாத்துக்கோங்க. செகப்பா கையில மருதாணி, கை நிறைய வளை, ராக்கொடி வச்ச கொண்டை, தோடு, மாட்டல், சிகப்பு வேல் புடவை. அப்பா பார்த்தா மயங்கிட போறார் போங்கோ. சுமித்ரா கேலி பண்ண சுற்றி நின்ற எல்லோருக்கும் சந்தோஷமும் சிரிப்பும் பீரிட்டது. பார்த்து கொண்டே இருந்த காமாட்சிக்கும் மனசு நிறைந்து போயிற்று. இது என்ன அன்பு! மாமியார் மாட்டுப்பெண் என்ற வேற்றுமை கடுகத்தனை கூட இல்லாமல் இது என்ன சத்தியமான அன்பு! இப்படியும் ஒரு அந்யோன்யமான குடும்பம் இந்த கலிகாலத்தில் வேறெங்கிலும் காண்பது சாத்தியமா என்ன? 15 நாட்களாகவே சுமித்ரா இல்லம் அமர்க்களப்பட்டது. முதல் நாள் ஜப ஹோம காரியங்களுக்கு ருத்ர ஏகாதசினி அன்று உறவினர்களை மட்டும் கூப்பிடுவது என்றும், மறுநாள் ஹோம கல்யாண வைபவத்தின் போது நண்பர்களையும் அழைப்பது என்றும் தீர்மானமாகி அதன்படியே அழைப்புதழ்களையும் அச்சடித்தார்கள். நித்தமும் பள்ளியிலிருந்து மாலை நேராக நுங்கம்பாக்கத்துக்கு போய் விடுவாள் சீதா. அழைப்புதழ்களுக்கு விலாசம் எழுத, கடைக்கு போக என்று வேலை நெட்டி முறியும். எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு இரவு 10ஓ 11ஓ அவர்கள் காரில் இவள் வீட்டுக்கு திரும்புவாள். முகூர்த்த நாள் நெருங்க நெருங்க, நீ இங்கே இருமா, என்னத்துக்காக மயிலாப்பூராத்துக்கு போகணும்? ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு எல்லாரும் இங்கே வந்துருங்கோ என்று சுமி, விசு, பெரியவர்கள் எல்லாரும் நச்சரிக்கவே 4 நாட்கள் முன்னால் லீவ் எடுத்துக்கொண்டு இங்கேயே வந்து விட்டார்கள் காமு, சீதா, குழந்தைகள். நுங்கம்பாக்கம் வீடு பெரிய வீடு. வீட்டை சுற்றிலும் கொட்டகை பந்தல், மாடியில் சாப்பிட என்று தனியாய் பெரிய பந்தல் ஒன்று. விஸ்வநாதனோ ஒரே பிள்ளை. சுமித்ராவுக்கும் ஆசை அதிகம். பிறகு செய்வதற்கு கேட்பானேன். அம்மாவுக்கு கெம்பு வைரம் இழைத்த தாலி, ஜரிகை வேல்தாரி புடவை, அப்பாவுக்கு லேட்டஸ்ட் ஒமேகா வாட்ச், பட்டு 16, இதையும் தவிர இருவருக்கும் ஜோடியாய் வைர மோதிரங்கள். கொள்ளை ஆசையுடன் பிள்ளை மாட்டுப்பொன் செய்வதை கண்டு கழித்தாலும் ஒரு சமயம் எதுக்குப்பா இத்தனை அமக்களம்? வைதிக காரியங்கள் முக்கியம், என்னத்துக்கு மத்ததெல்லாம் இத்தனை தடபுடலா பண்ணணும் என்று சுப்பிரமணிய ஐயர் விசுவின் தந்தை கேட்டபோது, எங்களுக்கு ஆசையா இருக்கே, அதனால தானப்பா என்றான் அடக்கத்துடன் விசு. அருகில் நின்றிருந்த சீதா மட்டும் சொன்னாள், அப்பா அம்மா கல்யாணத்தை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட புண்ணியம் செஞ்சிருக்கணும் மாமா. விசு, சுமி செஞ்ச புண்ணியத்தால எங்களுக்கும் தான் உங்க கல்யாணத்தை பாக்குற பாக்கியம் இருக்கட்டுமே. ஒரு வார்த்தை பேசினாலும் முத்தாட்டம் பேசுற சீதா என்று சொல்லி அணைத்து கொண்டாள் நீலாம்பாள். பிறகென்ன? ஜாம் ஜாம் என்று ஏற்பாடுகள் நடந்தன. முதல் நாள் ருத்ர ஏகாதசினி கண்கொள்ளா காட்சியாய் நடந்தது. தாமிர பாத்திரத்தால் ஆன 11 கலசங்கள் வைத்து 12 வேத வித்துக்கள் 11 முறை ஸ்ரீருத்ர ஜபம் செய்ய, ஜபிக்கப்பட்ட தீர்த்தத்தால் தம்பதிகளை அபிஷேகம் செய்வித்து எல்லோருக்கும் அந்த தீர்த்தத்தை பிரயோட்சணம் செய்து வேதங்கள் முழங்க பிராமணர்களுக்கு 54 ரூபாய் தட்சிணையுடன் பாத்திரம், ஜபமாலை, வஸ்திரம் முதலியன தானம் கொடுத்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வைதிக காரியங்கள் ஆனந்தமாய் நிறைவேறின. இன்று விடியற் காலையிலேயே எழுந்து மீண்டும் 15 கலசங்களை வைத்து 15 வேத வித்துக்களை வர்ஷ, மாச, திதி, வார, நட்சத்திர, யோக, கரண, நவக்கிரக, மந்துர்கா, ஏகாதசி, ருத்ர, அயன, ருது, ஆயுர், தேவதாம், ருத்யய, சாத்குண்ய தேவதைகள், திக் பாலகர்கள் முதலிய தேவதைகளுக்கு ஆவாகனம் பூஜை செய்து முடித்ததும் ரிக், சாம, யஜுர், அதர்வண வேத பாராயணங்கள் முழங்கிய போது கூடியிருந்த கூட்டத்தாரே பவித்திரமாகி போயினர். ஹோமம் முடிந்து அந்த கலச தீர்த்தத்தை தம்பதிகளை ஒன்றாய் அமரச் சொல்லி ஸ்நானம் செய்வித்ததை பார்த்தவர்கள் எல்லாம் மனம் குளிர்ந்து போனார்கள். ஆயிற்று. இப்போது மணமகளுக்கு அலங்காரம் முடிந்து விட்டதால் பிறகு மாங்கல்ய தாரணம்தான். முதல் நாளே எல்லாருக்கும் புதிய ஆடைகள் கொடுத்து விட்டார் நீலாம்பாள். மஞ்சுவுக்கும் சுமியின் பெண் நீரஜாவுக்கும் முழக்கரையற்ற பட்டுப்பாவாடை சட்டை. சீதா ஆழ்ந்த நிறம் உடுத்த மாட்டாள் என்பதால் வெளிர் கிரீம் உடம்பும் அகலமாய் வயலட் நிறத்தில் ஜரிகை இல்லாமல் கோபுரமிட்ட கரையுமாய் அவளுக்கும் சுமித்ராவுக்கும் ஜோடி புடவை. காமுவுக்கு சந்தன நிறத்தில் தனிப்பட்டு.
கடுகத்தனைக்கு நின்று கொண்டிருந்த குழந்தை ராம்குமாருக்கு கூட சுமி பிள்ளை ராஜுவுக்கு போல முழு பேண்ட் ஷர்ட். எவ்வளவோ சுமித்ரா எடுத்து சொல்லியும் எனக்கு என்னத்துக்கு புதுசு சுமி, நான் கட்டிக்க மாட்டேன், பிளீஸ் டோன்ட் கம்பல் மீ என்று சீதா சொல்லிவிட்டதால் சுமித்ரா மட்டும் தன் புடவையை பிரித்து உடுத்தி கொண்டு விட்டாள். மணப்பெண் அலங்காரம் முடிந்து விட்டது. சபைக்கு போக வேண்டியதுதான். உட்கார்ந்திருந்த நீலாம்பாள் எழுந்து கொள்ளவும் அது நாழிகை அவளின் முதுகுப்புறத்தில் பூ வைத்து மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த சீதா அவள் முன்னால் நின்று மாட்டலை ஒழுங்காய் மாட்டினாள். சுமித்ராவையும் சீதாவையும் மாறி மாறி பார்த்தாள் நீலாம்பாள். ஏன் சுமி, சீதாவுக்கு புடவை கொடுக்கலையா? அவ கட்டிக்கலையே. என்ன சொல்லட்டும் என்பது போல தோழியை ஏறிட்டு நோக்கினாள் சுமித்ரா. பிறகு அவ கட்டிக்க மாட்டாமா என்றாள் மெதுவாக. அப்படியா சீதா? சுமித்ரா எனக்கு மாட்டு பொண்ணுனா நீ எனக்கு பொறக்காத பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது பொய்யா சீதா? நீலம்பாளின் கண்பின் தீவிரம் தாங்காமல் தவித்தாள் சீதா. இல்ல என் பொண்ணு புதுசா கட்டிக்காட்டா நான் சபைக்கு போறதில்ல. நிதானமாய் பேசின நீலாம்பாள் அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாள். சீதாவின் கண்கள் பனித்து போயின. இது என்ன பந்தம்? நான் கட்டிக்கிறேம்மா. உங்க அன்பு புரியாம இப்படி சொல்லிட்டேன். தோ கைகள் பரபரக்க புது புடவையை கட்டிக்கொள்ள ஓடினாள் சீதா. எட்டி மேள முழங்க வேத மந்திரங்கள் புனிதமாய் ஒலிக்க நீலாம்பாள் கழுத்தில் தாலியை கட்டினார் சுப்பிரமணியம். பந்தி பந்தியாய் சாப்பாட்டு அமர்க்களம் முடிந்து நண்பர்கள் எல்லாம் தாம்பூலம் வாங்கி கொண்டு புறப்பட்டு போனதும் தம்பதிகளை உணவுக்கு அமர்த்தி கேலி செய்யும் கலாட்டா ஆரம்பமானது. சாப்பிட உட்கார்ந்தவர்களை சுற்றி ஒரே கூட்டம். உறவினரில் பெண் வீட்டுக்காரர்கள், பிள்ளை வீட்டுக்காரர்கள் என்று பிரிந்து விட்டார்கள். எச்சல் மாற்றிக் கொள்வதில் ஒரே குஷி. பாதி உணவு அருந்துகையில் அப்பா இலையை அம்மாவுக்கும் அம்மா இலையை அப்பாவுக்கும் விஸ்வநாத் மாற்றி இழுத்து விட்டதும் ஹோ என்ற சிரிப்பொலி எழுந்தது. சிரித்து சிரித்து சீதாவுக்கு கண்களில் நீர் வழிய ஆரம்பித்து விட்டது. ஒரே ஒரு கணம்தான் திடுக்கென்று அவள் நினைவு எங்கோ ஓடிவிட்டது. முன்பொரு நாள் ராம்குமாருடன் அவள் வாழ்ந்த காலத்தில் அவனும் அவளுமாய் நண்பன் ஒருவனின் தந்தையின் 60 கல்யாணத்துக்கு போனார்கள். வடக்கே இந்த மாதிரி வைபவம் கிடையாததால் ராம்குமாருக்கு ஒரே வேடிக்கை. ஒவ்வொன்றையும் ஊன்றி ஊன்றி பார்த்தான். சாப்பாடு நடக்கையில் எச்சல் மாற்றிக் கொள்ளும் போது இவன் வெட்கத்தால் சிவந்து போனான். வீட்டுக்கு வரும் வழியில் நான் உள்ள சொல்லிக்க போனப்போ அவாத்து பொண்ணெல்லாம் பூக்காரன்ட்ட பேசிட்டு இருந்தா. ராத்திரி அறைய ஜோடிக்க போறாளாம், அதுக்கு பூ நிறைய வேணும்னு சொல்லிட்டு இருந்தா என்று சீதா சொல்லவும் ராம்குமாரின் குஷி கூடி போயிற்று. அன்று இரவு படுத்தவன் என்ன நினைத்தானோ சீதாவை அருகில் இழுத்து, ஏய் நான் கண்டிப்பா ஷஷ்டியப்த பூர்த்தி பண்ணிக்கிறதா தீர்மானிச்சிட்டேன் என்றான். இது என்ன கூத்து? இன்னும் 25 வருஷம் கிடக்கு. அதுக்கு இப்ப என்ன? கேள சீதா, நம்ம ஷஷ்டியப்த பூர்த்தின் போது இன்னைக்கு அவ பண்ண மாதிரி எச்சல் மாத்திக்க மாட்டேன். பின்ன அப்படியே உனக்கு ஊட்டி விட்டுடுவேன். ஆசைய பராசைய. சீதாவுக்கு சிரிப்பு பீரிட்டு எழுந்தது. அப்புறம் நமக்கும் கூட ராத்திரி அதெல்லாம் இருக்குமா சீதா? எதெல்லாம்? சீதாவுக்கு புரியவில்லை. பூ போட்டு அலங்காரம் பண்ற விஷயம்லாம். சீ! சீதாவை நாணம் கவ்விக்கொண்டது. எத்தனை ஆசை இந்த மனுஷனுக்கு என்று அன்று நினைத்தாள் அவள். ஆனால் நடந்தது என்ன? சீதா, என்ன யோசனை? எல்லாரும் சாப்பிட உட்கார போறா, நாம புடவை மாத்தின்னு வந்துடலாம், வரையா? நினைவோட்டத்திலிருந்து மீண்ட சீதா தோழியை தொடர்ந்தாள். சுமித்ராவின் அறையில் புடவை ரவிக்கை மாற்ற முனைந்த போது எதேச்சையாய் சீதாவை நோக்கி திரும்பின சுமித்ரா. அவள் மார்பில் கொட்டைப்பாக்கு அளவு பளபளத்துக் கொண்டிருந்த கட்டியை பார்த்தாள். என்ன சீதா என்று தூக்கி வாரி போட்டவளாய் கேட்டதும் அப்போதுதான். என்ன சீதா? சுவரை பார்த்து திரும்பி நின்று கொண்டு கசகசத்து போன புது ரவிக்கையை அகற்றிவிட்டு அவசர அவசரமாய் வேறு ஒன்று அணிவதற்காக புடவை தலைப்பால் மார்பகத்தை மூடிக்கொண்டு சற்றே திரும்பி ரவிக்கையை எடுக்க சீதா முனைந்த அதே சமயத்தில் அவிழ்த்து போட்ட புடவையை கையில் எடுத்துக் கொண்ட சுமித்ரா நிமிரவும் லேசாய் சீதாவின் புடவை விலகின காரணத்தால் இடது மார்பகத்தில் பளபளத்துக் கொண்டிருந்த அந்த கட்டியை பார்த்த சுமிக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரே பாய்ச்சலில் சீதாவை நெருங்கி ஒரு கையால் அவள் தோளை இறுக பற்றி கொண்டு என்ன ஏது என்று சீதா நிதானிக்கும் முன் சடக்கென்று தலைப்பை கீழே இழுத்து விட்டாள் சுமித்ரா. அருமை தோழிதான் என்றாலும் நாணம் மேலிட்டவளாய், சி என்ன சுமி, விடு விடு என்று அவள் கையை உதறி தலைப்பை நேர் செய்தாள் சீதா. சுமித்ரா விடவில்லை. என்னடி அது, கோலி குண்டு மாதிரி? என்ன சீதா, நான் கேட்கறது காதுல விழலையா? என்ன கட்டியது? விடாமல் தொணத்தாள் சுமித்ரா. சின்ன கட்டி சுமி, வெயில் கால கட்டி, வேற ஒன்னும் இல்ல. சும்மா சின்ன விஷயத்துக்கு தடபுடல் படுத்தாத. சின்ன கட்டியா? இதுவா? எத்தனாம் வருஷம் இருக்கு? ஆமா, மருந்து போட்டுண்டியா? எத்தனை நாளா இருக்கு? டாக்டர் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும், எல்லாம் மடக்குற என்று கேலி செய்த சீதா அந்த கட்டி சுமார் 2 மாசமா காலமா இருக்கிறதாவும் போன மாசம் டாக்டர்கிட்ட காட்டி 5 பென்சிலின் போட்டுண்டதையும் டாக்டர் இது வெறும் மாஸ்டிட்டிஸ் தான் சொன்னதையும் எடுத்து சொன்னாள். ஏன் இதை என்கிட்ட முன்னாலேயே சொல்லல?
சின்ன குழந்தை மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு சுமித்ரா கேட்டதும் சீதா சற்றே புன்னகைத்தாள். வேணும்னு சொல்லாமல்ல, மறந்துடுத்து என்று சுமியை சமாதானம் செய்துவிட்டு, நாழியாருது, சாப்பிட போலாம் வா என்று பேச்சை மாற்றினாள் சீதா. 2 மாதமாய் கட்டியுடன் தோழி துன்பப்பட்டு இருக்கிறாளே என்ற ஆதங்கம் சுமித்ராவுக்கு எழுந்தாலும், டாக்டர் பார்த்து வைத்தியம் செய்து விட்டார் என்ற நினைப்பும் கூட எழ சீதாவுடன் சாப்பிட போனாள். அடுத்த 2 நாட்களில் வந்திருந்த உறவினர்கள் எல்லாம் ஊர் திரும்பிவிட்டனர். கணக்கு வழக்குகளை தீர்த்தாகிவிட்டது. பந்தல் பிரித்து வீட்டை சற்றே ஒழுங்கு பண்ணின பிறகு குடும்பத்துடன் தன் வீட்டுக்கு போனாள் சீதா. அன்றிரவு எல்லா அமர்க்களமும் ஓய்ந்து விட்டதால் அப்பாடி என்ற ஆயாசம் மேலிட இரவு 9 மணிக்கெல்லாம் படுக்க போய்விட்டாள் சுமித்ரா. கணவன் விசுவுடன் நடந்த சம்பவங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தவளுக்கு தூக்கம் கண்களை அழுத்தும் சமயத்தில் சீதாவின் நினைப்பு எழ காரணமில்லாமல் அவள் மார்பு கட்டியை பற்றியும் நினைத்தாள். கட்டிலில் ஒரு கழித்து படுத்திருந்த சுமித்ரா கண்களை மூடியவாறே அதை பற்றி கணவனிடம் பேசினாள். முதலில் அதிக நாட்டமில்லாமல் கட்டி கொண்டு நின்ற விசு 2 மாதமாய் கட்டி இருப்பதையும் பென்சிலினுக்கு கட்டுப்படாததையும் கோழி குண்டு மாதிரி பளபளத்தையும் சுமி சொன்னவுடன் ஏதோ எண்ணம் உந்த எழுந்து உட்கார்ந்து கொண்டான். டாக்டர் என்ன சொன்னாராம்? அவன் குரலில் ஒரு பரபரப்பு. மாஸ்டிட்டிஸ், ஜலக்கட்டி. நிச்சயமா அதுதான்னாரா? சுமிதாவுக்கு பதில் சொல்ல கூட முடியாதபடி தூக்கம், மயக்கம். என்ன பிளீஸ், அதான் சொல்லிட்டாரே, என்ன திரும்ப திரும்ப எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்து விட்டாள். அடுத்த சில நிமிடங்களில் ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்து போன சுமித்ராவுக்கு விசு இருப்பு கொள்ளாமல் எழுந்து அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்ததோ, புத்தக அலமாரியில் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எடுத்து புரட்டி கொண்டிருந்ததோ ஒன்றுமே தெரியாது. மறுநாள் பிற்பகல் மணி 2:30 இருக்கலாம். 60 கல்யாணத்திற்கு வந்திருந்த பரிசு பொருட்களை பிரித்து அடுக்கி கொண்டிருந்த சுமித்ராவை சின்ன எஜமான் போனில் கூப்பிடுவதாக ஆள் வந்து சொல்ல அவள் எழுந்து போனாள். நான் தான் விசு, டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சாயங்காலம் 5 மணிக்கு ஃப்ரீயா இருப்பாராம். சீதாவை செக்கப்புக்கு கூட்டின்னு வந்தா பாக்குறேன்னார். சுமித்ராவுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. டாக்டரா? சீதாவா? என்ன சொல்றார்? எதுக்கு டாக்டர்? நேத்து நீ சொன்னியே சீதாவோட கட்டி பத்தி, அதுக்கு தான் சுமி. அந்த மாதிரி ரொம்ப நாளா ஒரு கட்டி இருக்கிறது நல்லதுக்கு இல்லையா. டு பி ஆன் த சேஃபர் சைட் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது தானே. இப்ப நான் கார் அனுப்புறேன். நீ உடனே கிளம்பி சீதாவோட ஸ்கூலுக்கு போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த டாக்டரை பாரு. நான் டிரைவர்கிட்ட டீட்டெயில் சொல்லிடுறேன், சரியா? தான் சாதாரணமாய் ஒரு சமாச்சாரத்தை சொல்ல போக அதை தீவிரமாய் எடுத்துக்கொண்டு முன் ஜாக்கிரதையுடன் இத்தனை ஏற்பாடு பண்ணுவதன் மூலம் திக்கற்ற சீதா குடும்பத்திடம் கணவனுக்கு உள்ள ஈடுபாட்டை சுமித்ரா உணர்ந்த போது அவள் நெஞ்சம் நெகிழ்ந்தது. அப்புறம் சுமி, இதெல்லாம் என்னத்துக்குன்னு சீதா அப்செக்ட் பண்ணினா ரொட்டீன் செக்அப்னு அவட்ட சொல்லு. அப்புறம் கணவன் குரலில் ஏதோ ஒரு தயக்கம் இருப்பது சுமித்ராவுக்கு புரிந்தது. என்ன பிளீஸ்? ஒண்ணுமில்ல, டெஸ்ட் முடிஞ்சதும் சீதாவை வெளியே அனுப்பிச்சுட்டு டாக்டர்கிட்ட என்ன விஷயம், எப்போ ரிப்போர்ட் வாங்கிக்க வரணும்னு கேளு. சின்ன விஷயத்துக்காக சீதாவை உரி பண்ண வைக்க கூடாது பாரு, அதுக்காக தான். கணவனிடம் பேசி முடித்த பிறகு மாமியாரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு புறப்பட தயாரானாள் சுமித்ரா. சீதாட்ட எனக்கு எத்தனை அன்பு இருக்குன்னு புரிஞ்சுண்டு எவ்வளவு விதமா நடக்கிறாரு என் விசு என்று மனம் சந்தோஷித்தவாறே வந்த வண்டியில் ஏறிக்கொண்டு சீதா பள்ளிக்கு போனாள் சுமி. இதென்ன இந்த நேரத்துல? சீதா முகத்தில் சந்தோஷம், திகைப்பு. விசு சொன்னதை திருப்பி சொன்னாள் சுமி. சரிதான், ஆம்படையானும் பொண்டாட்டியுமா சேர்ந்து கூத்தடிக்கிறேள். இத்தனை உண்டு கட்டிக்கு இத்தனை அமக்களமா? வெளியில தெரிஞ்சா சிரிப்பா. ரொட்டீன் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது தானே. சரி சரி, நீ பர்மிஷன் கேட்டுன்னு கிளம்பு. அடையாறிலிருந்து நேரே மயிலாப்பூருக்கு போனார்கள். அம்மாவிடம் டாக்டர் என்று சொன்னால் பயப்படுவாள் என்று எண்ணி வெளியே போகிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். வண்டியோட்டியிடம் விஸ்வநாத் எந்த இடம், எப்படி போக வேண்டும் என்று சொல்லி இருப்பான் போலிருக்கிறது. ஜிஹெச்சில் நுழைந்த வண்டி இடது வலது என்று திரும்பி ஒரு இடத்தில் நின்றது. மாடியில வலது பக்கம் 2வது அறைன்னு ஐயா சொன்னாரு. தோழிகள் இறங்கி வார்டுகள் வழியாய் நடந்தார்கள். ஆஸ்பத்திரி வார்டை. எங்கோ ஹோ என்ற ஓலம். நோயால் துடிக்கும் நோயாளிகள். சுமித்ரா பேசினாள். தங்களோட கஷ்டத்தையே எப்போ நினைச்சுட்டு புலம்புறவாலாம் ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை வந்துட்டு போனா போறோம். இங்க இருக்கிற கஷ்டங்களையும் அவஸ்தைகளையும் பார்த்தா தங்களோடது எத்தனை சின்ன கஷ்டம்னு புரிஞ்சுப்பா இல்லையா? பேசிக்கொண்டே மாடி அறையை அடைந்து விட்டார்கள். மாடி வராந்தாவை வெள்ளை கோட்டு உடைத்த குட்டி டாக்டர்களும் ஹவுஸ் சர்ஜன்களும் நிறைத்தார்கள். அரைக்கதவை தட்டிவிட்டு இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். டாக்டர் இவர்களுக்காகவே காத்து கொண்டிருப்பதாக சொன்னார். சிரித்த முகம், சற்றே காதில் ஓடின நரை, அமைதியான கண்கள். அடுத்த அறைக்குள் சீதாவை அழைத்து கொண்டு போய் விதவிதமாய் பரிசோதித்தார். ரவி கையையும் களைய சீதா சற்று தயங்கின காலத்தில்
உன் முகமோ கையோ மார்போ கால்களோ எனக்கு எல்லாம் ஒண்ணுதாம்மா. நான் வைத்தியன், நீ பேஷண்ட் என்று அவர் சொன்னதும் தன் தயக்கத்தை குறித்து சற்றே அவமானம் கொண்டாள் சீதா. சீதாவின் குழந்தைகளை பற்றி, அவள் வேலை பார்க்கும் பள்ளியை பற்றி என்று சுவாரஸ்யமாய் பேசிக்கொண்டே பரிசோதனைகளை முடித்தார் டாக்டர். நான் இது எந்த மாதிரி கட்டின்னு தெரிய பயாப்சி எடுத்திருக்கேன். ஐ வில் டாக் டு மிஸ்டர் விஸ்வநாதன் டுமாரோ என்று டாக்டர் சொல்லதும் இவர்கள் தேங்க்யூ என்று தெரிவித்துவிட்டு வெளியே வந்தார்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணுமோ என்னமோ, நீ இங்கே இரு சீதா, அதோ வந்துடுறேன் என்று நினைத்து கொண்டு சொல்லிவிட்டு சுமித்ரா மாத்திரம் மீண்டும் அறைக்குள் போனாள். வெளி அறையில் மரபெஞ்சில் உட்கார்ந்தாள் சீதா. அந்த தளத்தில் ஆபரேஷன் தியேட்டர் இருக்கும் போலிருக்கிறது. தடதடவென்று டிராலி சத்தம். 2 சிப்பந்திகள் மயக்க நிலையில் கிடத்தப்பட்ட ஒருவனை டிராலியில் தள்ளி கொண்டு போனார்கள். அந்த மனிதனின் கண்கள் செருகி கிடந்தன. கையில் ரத்தம் செலுத்தும் ரப்பர் குழாயுடன் இணைந்த ஊசி, மூக்கில் ஆக்சிஜன், கூடவே அழுதழுது சிவந்த கண்களுடன் 2 பெண்கள். மனைவி, தங்கை. சீரியஸ் கேஸா? சீதாவையும் மேறிக்கொண்டு நினைவுகள் விஸ்வரூபம் எடுத்தன. ராம்குமார் நினைவில்லாமல் கிடந்தது. கைகளில், காலில், மூக்கில் விதவிதமாய் ரப்பர் குழாய்கள். களையிழந்த முகம், நீலம் பாரித்த உதடுகள். நினைவுகளிலிருந்து மீள தலையை உலுக்கிக் கொண்டாள் சீதா. என்ன செய்கிறாள் இந்த சுமி? இத்தனை நிமிடங்களா? அரைக்கதவை திறந்து கொண்டு வந்த சுமியின் முகம் நன்றாக இல்லை. நல்ல வேளையாய் சீதாவின் கவனம் அவ்வழியாய் போன ஒரு நோயாளியின் மீதே இருந்தது. அந்த ஒரு நிமிடத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்டாள் சுமித்ரா. போலாமா? காரில் ஏறிக்கொண்டு தலையை கைகளால் அழுத்தி கொண்டாள் சுமித்ரா. தலை வலிக்கிறது சீதா, எங்காவது காத்தாட உட்காரலாமே. பீச்சுக்கு போலாமா? இருள் நன்றாய் சூழ ஆரம்பித்து விட்ட நேரம். வேண்டாமே, கோயிலுக்கு போயிட்டு போலாம். கார் கபாலீஸ்வரர் கோயிலை நோக்கி போனது. என்ன சொன்னார் டாக்டர் என்று நல்ல வேளையாய் சீதா கேட்காததால் பெருமூச்சு விட்டாள் சுமித்ரா. சுவாமி அம்மன் தரிசனத்தை முடித்துக்கொண்டு பிரகார மணலில் அமர்ந்தார்கள். சற்று தொலைவில் ராமாயண உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தது. கைகேயி 2 வரங்களை கேட்டதும் மூர்ச்சித்து விழுந்த தசரத சக்கரவர்த்தியின் நிலையை கவி எப்படி விளக்குகிறார் என்றால், வனத்தில் மான் ஒன்று மேய்ந்து கொண்டிருந்ததாம். எங்கோ சென்று கொண்டிருந்த ஒரு பெண் புலி பசி தாங்காததால் பெரியதாய் கர்ஜித்ததாம். கண்காணாத தொலைவில் இருந்தாலும் அந்த கர்ஜனையை கேட்டதும் சாதுவான மான் பயந்து மூர்ச்சித்து விழுந்து விட்டதாம். புலி அருகில் வந்து விழுந்து கிடந்த மானை பார்த்ததாம். இதற்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று முகர்ந்து பார்த்துவிட்டு, சரி உயிர் இருக்கிறது, ஒரே கடியாய் கடித்து முழுங்கி விடலாம் என்று தீர்மானித்து தன் வாயை திறந்து கொண்டு மானின் கழுத்தை நெருங்கியதாம். மூர்ச்சையாய் கிடந்த மான் மயக்கம் தெளிந்து, கடவுளே, அந்த புலி எங்கேயாவது போயிருக்கணுமே என்று வேண்டிக் கொண்டு கண்களை திறக்கவும் புலி வாயை திறந்து கொண்டு நிற்கவும் சரியாக இருந்ததாம். அந்த நிமிடம் எப்பேற்பட்ட பயங்கரமான நிலையில் மான் இருந்ததோ அதே நிலையில்தான் அன்று தசரதன் இருந்தானாம். அருகில் இருந்த சீதாவை திரும்பி பார்த்த சுமித்ராவுக்கு இன்று மானின் நிலையில் இருப்பது சீதாதான் என்பது புரியவே துக்கம் தொண்டையை அடைத்துக்கொண்டு கண்களில் நீர் வழிந்தது.